உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஷயங்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும். அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஜோதிடர் திருக்கோவிலூர் பரணிதரன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த முறை நம்ம சனிப்பெயர்ச்சிகள் பற்றி பேசியிருந்தோம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இப்போ குரு பயிற்சி வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆண்டு. ஸோ முதல்ல குரு பயிற்சி எப்போ வருதுங்க சார்? மே மாதம் 11ஆம் தேதி. திருக்கணிதமா வாக்கியமா? வாக்கியம். இது வாக்கியப்படி. வாக்கியப்படி தான். சரிங்களா? இதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதுல பெரிய வித்தியாசங்கள் வரல. எல்லா பஞ்சாங்கத்திலுமே மே 11 தான் காட்டுது. மே மாதம் ரிஷப ராசியிலிருந்து மிதன ராசிக்கு போறாரு. ஓ, எந்த வீட்டுல இருந்து எந்த வீட்டுக்கு போறாருங்க சார்? அதான் ரிஷப ராசி. ரிஷபத்தை வந்து இப்ப இருக்காரு. அங்கிருந்து போய் மிதனத்துக்கு போக போறாரு. அடுத்ததுக்கு போறாரு. ஓகே. இந்த குரு பயிற்சி நடப்பதனால பாத்தீங்க அப்படின்னா முதல்ல உலக அளவுல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் சார்? ரெண்டு விஷயம் முதல்ல பார்த்தாகணும். 9 கிரகங்களையுமே பார்க்கணும். புரியுங்களா? பொதுவான ஒரு அம்சம். நீங்க குரு பத்தி மட்டும் கேட்குறீங்க இல்லைங்களா? அப்ப சனி எங்க இருந்தாரு, ராகு எங்க இருந்தாரு, கேது எங்க இருந்தாரு, சூரியன் எங்க இருந்தாரு, இந்த கிரகங்களுடைய காரகத்துவம் என்ன, இவர்கள் எந்த மாதிரி எல்லாம் பலன் கொடுப்பாங்க, இதையெல்லாம் மீறி குரு பகவான் என்ன பலன் கொடுப்பார்? ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, எனக்கு ஒரு வேலை இருக்கு, அவருக்கு ஒரு வேலை இருக்கு. இவருடைய வேலைகளை அவர் சரியா செஞ்சாதான் ஒரு விஷயத்தை உருவாக்க முடியும். இவர் உலகை உருவாக்கி கொண்டிருப்பவர்கள், மனிதர்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்குரிய பிறவி பயன்களை வழங்கி கொண்டிருப்பார்கள். புரியுங்களா? கிரகங்கள் ஏன் படைக்கப்பட்டாங்க? அவர்களுக்குரிய பிறவி பயன்களை இவர்கள் வழங்கிட வேண்டும். இவர் இறைவனுடைய பாதத்தில் போய் விழுந்துட்டா அவர் மன்னிச்சு விட்டுருவார். கிரகங்கள் அப்படி கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா, உன்னுடைய பூர்வ புண்ணிய பலன் என்ன, உனக்கு என்ன பலன் கொடுக்கணும், எங்கே நான் வருகிறேன், எங்கே நான் நிற்கிறேன், எங்கே நான் பார்க்கிறேன், அந்த இடத்துல நீ எங்க இருக்க, ஒன்னு நான் என்ன செய்ய போறேன். இதே நேரத்தை இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஜாதகருக்கும் நடைபெற்று வருகின்ற திசா புத்தி ரொம்ப மையமானது. திசா புத்தி. புரியுங்களா? அந்த திசாநாதன் எப்படி இருந்தாரு, புத்திநாதன் எப்படி இருந்தாரு, இந்த இரண்டு பேருமே ஒரு ஜாதகருக்கு அடிபட்டு போயிட்டாங்க, பலவீனம் ஆயிட்டாங்க. அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் இப்ப நீங்க கேட்டீங்களே, சனி பயிற்சி பத்தி பேசியிருக்கோம். அவர் மீனத்துக்கு வந்திருக்காரு, இவர் மிதனத்துக்கு போறாரு. இங்க போகும்போது இந்த ஜாதகர்களுக்கு என்ன பலன் கொடுப்பாங்க ஒரு விஷயம். சரி, உலக அளவுல சொல்லிட்டீங்க இல்லைங்களா? இப்ப மே மாதம் என்பது விசுவாவசுடைய ஆண்டு, தமிழாண்டு. கண்டிப்பாக. புரியுங்களா? அந்த நேரத்துல உலக அளவில் ஒரு மாற்றம், போர் பதற்றம் நிச்சயமாக உண்டு முதல்ல பேசியிருக்கோம். இப்ப குரு பகவான் வருகின்ற போது அந்த இடங்கள் என்ன பண்ண போறாரு முதல்ல பார்க்கணும். ஒரு அந்நிய நாடுகளுக்கும் நமக்கு ஒரு நேசக்கரம் நீட்டிடக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஆனா ஒரு வைரஸ் காய்ச்சல் இந்த நாட்டுக்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. வைரஸ் காய்ச்சல் நிச்சயமா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சுவாச பிரச்சனைக்குரிய வைரஸ் காய்ச்சலா இருக்கும். நிச்சயமா வர வாய்ப்பு இருக்கு. ஆனா நிச்சயம் குணமாகும். அதை நம்ம முதல்ல பேசியிருக்கோம். புரியுங்களா? தமிழ்நாட்டுடைய சித்த வைத்தியத்தினால் அது குணமாக்கப்படும். அதுக்கு தலைமையாக தமிழ்நாடு தான் இருக்கும் ஒரு விஷயம். அடுத்து நீங்க இந்தியாவை பத்தி எடுக்கும் போது நம்ம பாரத தேசம், கடகராசி, ரிஷப லக்னம். இப்ப எங்க குரு போறாரு? கடகராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போறாரு. இங்க நம்ம லக்னத்தை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா கோச்சார் பலன் இது, ராசி தான் பார்த்தாகணும். அப்போ ஒரு விரயத்தை ஏற்படுத்திடக்கூடிய இடத்திற்கு, தேசத்திற்கு, 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் போறார். புரியுங்களா? அப்போ தேசத்திற்குள் நிச்சயமாக ஒரு பதட்டமான சூழ்நிலை நிச்சயமாக இருக்கும். ஒரு போராட்டங்கள், புரியுங்களா, ஒரு அச்சமூட்டக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அவற்றையெல்லாம் இந்த நாட்டினை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆட்சியினர் கட்டுப்படுத்துவார்கள். ஒரு ஒற்றுமை, கழகத்திற்கு பின் ஒற்றுமை, ஒரு பலம் இந்த நாட்டிற்கு ஏற்பட்டு சேரும். அது மத்திய ஆட்சி சுபிட்சமாக அந்த விஷயத்தை கையில் எடுத்து முடிப்பாங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. தமிழகத்திற்கு எப்படி இருக்க போகுது சார்? தமிழகத்தை நீங்க பார்க்கும்போது நம்ம இந்திய ஜாதகத்தை வச்சு பேசிட்டு இருக்கோம். புரியுங்களா? நம்ம காலபுருஷ தத்துவத்து பாடி பார்த்தீங்கன்னா இப்ப 3ஆம் இடத்துக்கு போறாரு. நம்ம சித்திரை மாதத்துல சூரியன் மேஷராசியில் இருப்பார். அதான் தமிழ் புத்தாண்டா கொண்டாடிட்டு இருக்கோம். அதான் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேஷராசி. ராசியோ லக்னமோ ஏதோ மேஷராசி தான். இப்ப அந்த மேஷராசிக்கு போகிட்டு 3ஆம் இடத்துக்கு போறாரு. 3ஆம் இடத்துக்கு போகும்போது ஒரு மனிதனை தனிமையில் விடுத்தது போல
நமக்கு எந்த சொந்தமும் இல்லை, எல்லாமே கைவிட்டுட்டாங்க போன்ற ஒரு நிலை வந்து இந்த ஆட்சியாளர்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே. ஒரு இணக்கமாக இருந்தவர்கள் கூட கொஞ்சம் பிரிந்து செல்லக்கூடிய நிலை ஆட்சியினருக்கு இருக்கு. ஓகே. இது வந்து 3ஆம் இடத்துக்கு குரு போவதால். ஓகே ஓகே ஓகே. இதை இந்த நேரத்தில் என்னன்னா, நம்ம ஒரு ராசி மட்டுமே, ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு பேசும்போது தான் இந்த பலன். அப்புறம் என்னன்னா அப்படியே பலன் மாறும் பாருங்க. அப்போ அவர் சனி அவருடைய வேலை செஞ்சுட்டு இருப்பார், அங்க இருக்கிற கேது அவருடைய வேலை செய்வார், ராகு அவர் வேலை செய்வார். யார் இதுல பலவான்? கிரகத்திலேயே பலவான் பார்த்தீங்கன்னா கேது மட்டும்தான். ஓ, இருக்கிற 9 கிரகத்துல பலவான் பார்த்தீங்கன்னா கேது தான். கேது. 2வது ராகு. புரியுங்களா? அஷ்டமமே இல்லாத ஒரு கிரகம் சூரியன். எல்லாருமே சூரியன் ரொம்ப சாதாரண நினைக்கிறாங்க. சூரியன் அந்த ஒரு மாதத்துல வாழ்க்கையை அப்படியே மாத்திட்டு போயிடுவாரு. இந்த அரசு உத்தியோகம்லாம் சூரியன் தான் பேஸ் பண்ணி தான். அரசு அதிகாரம், அரசியல் எல்லாமே சூரியன் பேஸ் பண்ணி தான். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த சிம்ம ராசியில பிறந்தவங்க தான் வந்து மேல வந்துட்டு இருப்பாங்க. அரசியலையும் சரி, வேலை வாய்ப்பிலும் சரி. 2வது இடத்துல மேஷ ராசிக்காரங்க இருப்பாங்க. ஏன் சொல்றீங்கன்னா, அந்த சூரிய பகவான் மேஷத்துல உச்சமடைவார். அப்போ சூரியனுடைய சக்தி படைத்த ஜாதகம் பாத்தீங்கன்னா ஒன்று சிம்மம், அடுத்தது மேஷம். இன்னும் மேஷத்தை பத்தி பேசும்போது என்னன்னா, கூடுதலான இராணுவம், காவல்துறை, தீயணைப்புத்துறை, இப்படி முரட்டுத்தனமான செய்கைகளுக்கெல்லாம் பெயர் பெற்ற ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா மேஷராசி. முரட்டாளா இருப்பாங்க போல மேஷ. நிச்சயமாக எடுத்தோம் கவுத்தலம் கிடையாது, எடுத்ததை செய்து முடிக்கணும். அதுக்காக எந்த பின்வழிகளை பற்றி யோசிப்பதே கிடையாது. கையில எடுத்துட்டேன், இந்த வேலையை முடிச்சு காட்டுவேன், அந்த சக்தி எனக்கு இருக்கு. அதுதான் மேஷம். புரியுங்களா? அங்க சூரியன் வந்து உச்சமாவறாரு, இன்னும் கொஞ்சம் பலமாவாங்க இவங்க. இதெல்லாம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மாதிரி இருக்கு, ஆனா கேட்க நல்லா இருக்கு, ஆனா எப்படின்னு தெரியலையே அப்படின்ற. அது அப்படித்தான், அது அப்படித்தான். பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க வேணா அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருங்க. ஒவ்வொரு மேஷ ராசிக்காரரும் பாருங்க, போராடி போராடி மழை வந்துட்டு இருப்பாங்க, எந்த போராட்டத்தையும் தோத்துட மாட்டாங்க. புரியுங்களா? ஜெயிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் குறிக்கோளா இருக்கும். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சனிப்பெயர்ச்சி அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு பயம் வந்து இருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான கணக்கு வாத்தியார் மாதிரி. குரு பயிற்சி அப்படின்னும் போது எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆவாங்க. எப்படியோ குரு வராரு சார், பிடி வாத்தியார் மாதிரி, நமக்கு நல்லா இருக்கும், நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா, குருவுமே சில இடங்களுக்கு வந்தார் அப்படின்னா சில பிரச்சனைகள் கொடுப்பாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்ககிட்ட நான் டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறேன். 8ல் வராரு அப்படின்னா அஷ்டம குரு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் பண்ணுவார்? ஒரு மிகப்பெரிய செல்வாக்கோடு இருக்கின்ற ஒரு மனிதரை அவருடைய செல்வாக்கினை இருந்த இடம் தெரியாமல் மாற்றம் செய்திடக்கூடிய வலிமை அஷ்டம குருக்கு உண்டு. அப்படியே கவுத்து போட்டுருவார். நீ யாரா இருந்தாலும் சரி. இந்த கோச்சார கிரகங்கள் மட்டும் எப்படின்னா அங்க வச்சல பார்க்க மாட்டாங்க. இந்த நேரத்தை சொன்னீங்க பாருங்க, பிடி மாஸ்டர், கணக்கு மாஸ்டர் மாதிரி, எனக்கு வேலை கொடுத்துருக்கீங்க, என் வேலையை நான் செய்யணும், நீ இங்க இருக்க, உனக்கு நான் செய்யணும். புரியுங்களா? ஒரு மன்னவனுடைய முடி தாழ்ந்து போனது, பதவி பறி போனது எல்லாம் 8ஆம் இடத்துல குரு வருகின்ற போது. புரியுங்களா? அப்புறம் 6ல் குரு வந்து ஊரில் பகை அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இது எப்படி சார்? பொதுவா நீங்க கிரகங்களுடைய இடங்களுடைய தன்னம் காரகம் உங்களை புரிஞ்சுக்கணும். 6ஆம் இடம் எது? ருண ரோக சத்துருஸ்தானம். 6ஆம் இடம் என்னவே? அப்ப நோய் இருக்கும், எதிர்ப்பு இருக்கும், பகை இருக்கும், வழக்கு இருக்கும். நீங்க சொன்னதுக்கு அதான் அர்த்தம். அப்போ 6ல் குரு வருகின்ற போது நிச்சயமாக 2 விஷயம் பார்க்கணுங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, சனி பகவான் அமருகின்ற இடத்தை கெடுக்க மாட்டார். குரு பகவான் அப்படி கிடையாது, அவர் இருக்கின்ற இடத்தை கொஞ்சம் பின்னப்படுத்துவார். குருடைய பார்வை வேணும் தானே எல்லாமே தேடிட்டு இருக்கோம். குரு யார் ராசிக்கு வரணும், ஏன் தேடல, குரு பார்வை வேணும். இப்போ அந்த பாருங்க, அவர் போய் கடகத்துல உச்சமாவார், அவர் பாக்குற 7ஆம் இடத்துல போய் நீச்சமாவார் மகரத்துல. சூரியன் போய் மேஷத்துல உச்சமாவார், இங்க சனி போய் துலாத்துல உச்சமாவார், மேஷத்துல போய் நீச்சமாவார். இப்படி சில கிரகங்களுக்கு தன்மைகள், அவள் எந்த இடத்துல போய் உட்கார்றாங்க, யாரை பார்க்கறாங்க. அப்போ இவர் பார்க்கின்ற இடங்கள், அவர் 8ல் உட்கார்ந்தாலும் சரி, 6ல் உட்கார்ந்தாலும் சரி, பகையை உண்டாக்கினாலும் சரி, சுத்தமாக வாழ்க்கையை அழித்தாலும் சரி, வாழ்வதற்கு தேவையான வழிகாட்டுதல்களை 3 இடங்களில் குரு பகவான் வைத்திருப்பார். ஒவ்வொரு ராசினருக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம பேசாம போறோம். ஏன்னா எல்லாருக்கும் 8ல் வரப்போகுது இந்த குரு பயிற்சி, 6ல் வரப்போகுது. ஜென்ம குரு வனத்திலே ராமர் சீதை சிறை வைத்து சொல்லுவார் பாட்டு. என்ன ஜென்மத்துல குரு வந்த போதுதான் அவருடைய மனைவி சீதை வந்து ராமன் இட்டு போனான். அப்போ ஜென்மத்தில் குரு வருகின்ற போது ஒரு சிறைப்படுகின்ற நிலை ஏற்படும் சொல்லுவாங்க.
8ல குரு வரும் ஜென்மத்தில் குரு வருகின்ற போது. ஜென்மத்தில் அதாவது ஒவ்வொரு இடத்திற்கும் ம் 4ல் வரும்போது ஒரு பலன், 3ல் வருகின்ற ஒரு போது, 6ல் ஒரு பகலை, 8ல் ஒரு பலன், 10ல் ஒரு பலன், 12ல் ஒரு பலன். ஓகே இதெல்லாம் கெடுதலான பலன்களா இருக்கும். ஓகே 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 புரியுங்களா? பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா இந்த புத்திர பாக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு வந்து குருவனுடைய பார்வை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வந்து ஒரு இடத்துல வந்துட்டு குரு வந்து நீச்சமாக இருக்கிறார் அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து புத்திர பாக்கியமே இல்லாம போயிடுமா? அப்ப குருவுக்கு பிரீத்தி பண்ணா சரியாயிடுமா? இது என்னன்னா, குருவுடைய பார்வை எந்த இடத்துக்கு கிடைக்குது? தன்னுடைய ராசிக்கு குரு நீச்சம் பார்வை இல்லை. ஓகே புரியுங்களா? ஒரு 7ஆம் இடத்தை நீச்சமா பார்க்கறாரு. ஆனா 5ஆம் இடத்தை பார்க்கணும் குழந்தை பாக்கியத்துக்கு. ம் புரியுங்களா? 5ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் அமர்ந்திருக்கு, எந்த கிரகம் பார்க்குது? ம் 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரா? ம் இப்போ நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்லுவேங்க. மிக மோசமான ஜாதகம் நீங்க ஒரு வடிகட்டி ஒரு விஷயத்துக்கு வெளியே போடுவீங்க, ஒரு அடையாளப்படுத்துவீங்க. இந்த ஜாதகமா இப்படித்தான், ஓகே இந்த கேரக்டர் இப்படித்தான். நான் அப்படி சொல்ல மாட்டேன். அந்த கேரக்டருக்கு அந்த இடம் இருக்கு இல்லைங்களா, அங்க குரு பார்வை இருக்கான்னு கேட்பேன். ம் குரு பார்வை வந்துட்டே எல்லாமே அடிபட்டு போச்சு, சுபிட்சமாயிடும். ஓகே புரியுங்களா? அந்த மனிதர் வந்து புனிதப்படுத்தப்பட்டு விடுவார். அந்த மனுஷிக்கு புனிதத்தன்மை வந்துடும். அதனால ஒரு கிரகத்தை மட்டுமே வைத்து எங்க இருக்காங்க என்பதை மட்டுமே வைத்து பேசக்கூடாது. ஓகே பாபகிரகங்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, சுபகிரகங்கள் இருக்காங்க. நீங்க கேட்டீங்க முதல்ல சனி பகவானை பத்தி. சனி பகவான் என்னன்னா கர்மகாரகன், ம் ஆயுள்காரகன், அவர் நீதிமான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இந்த குரு பத்தி என்னது பாக்குறோம்? பொன்னவன். ம் புரியுங்களா? எல்லோருக்கும் அருள் கொடுத்தவர். அவரை யாரை அவர் பார்க்கிறாரோ அவருக்கு புனிதமான பலன்களை வழங்கிடக்கூடியவர், அரசாட்சியை வழங்கிடக்கூடியவர், ஆலோசனைகள் கூறிடக்கூடியவர், முன்னேற்றத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் அந்தஸ்தையும் ம் வழங்கிடக்கூடியவர். குருவுடைய பார்வை எப்பொழுது கிடைக்கின்றதோ, இப்போ சனி பகவானுடைய ஆலயத்துல போய் நிற்கும் போது நவகிரகத்துல நேரா நிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆமா சைடுல நில்லுங்க. ஆனா இங்க என்னன்னா தவம் இருப்பாங்க. குருவுக்கு நேரா போய் நிக்க தவம் இருப்பாங்க. அவர் பார்வை மேல கிடைக்கணும். இப்ப பெரிய பெரிய முனிவர்கள் இருக்காங்க, ரிஷிகள் இருக்காங்க பாருங்க, அவருடைய பார்வை நமக்கு கிடைக்காத ஏங்குவோம். ஆமா அதே தான் குரு பகவானும். அவருடைய பார்வை கிடைத்தா போதும். அவர் நம்ம வீட்டு வந்து உட்கார அவசியம் இல்லை. 5ஆம் இடத்தை அவர் பார்த்துட்டே வச்சுங்களேன், குழந்தை பாக்கியம் உண்டு. ஓகே ம் இப்போ வந்து பொதுவா ஒரு ஜாதக கட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கட்டத்திலயுமே வந்துட்டு ஏதாவது கிரகங்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்ப 5ல நீங்க சொன்னீங்க 5ல புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 5ஆம் கட்டத்துல வந்து எந்த கிரகமுமே இல்ல, எம்டியா இருக்கு அந்த கிரகம் அப்படின்னா அந்த ஜாதகருக்கான பலன் எப்படி இருக்கும் சார்? அந்த 5ஆம் இடத்தை எந்த கிரகம் பார்க்கிறாங்க? என்ன பார்க்கணும். 2-3 விஷயம் இருக்கு. 5ஆம் இடம் வந்து புத்திரஸ்தானம் மட்டும் கிடையாது, பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியம் ஸ்தானம்னா என்னது சார்? நம்முடைய பலன்கள், கடந்த பிறவியுடைய பலன்கள், கர்மா. கர்மா, ஓகே பூர்வ புண்ணிய பலன்கள். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறாருனாவே பெரிய ஒரு அமோகமான பலன்கள் கிடைக்கும். சரி. 5ல குரு இருந்தாருன்னா அது வேற மாதிரி பலன்கள் கிடைக்கும். சோ அந்த கட்டத்துல எதுவுமே இல்ல அப்படின்னா கூட எந்த பார்வை கிரகம் பார்வை பார்வை நிச்சயமாக இருக்கும். பார்வை இல்லாம இருக்காது. ஏன்னா செவ்வாய்க்கு பார்வை இருக்கு, சூரியனுக்கு பார்வை இருக்கு, ராகுக்கு எதுக்கு பார்வை கிடையாது. ம் ஆனா குருவுக்கு பார்வை இருக்கு, சனிக்கு பார்வை இருக்கு. நிச்சயமாக பார்த்துடுவாங்க. ஓகே ஓகே பார்வை இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஓகே சரிங்களா? இல்லை என்றாலும் 5ஆம் இடத்தின் அதிபதி யார், ஓகே சார். அவர் யாரோட சேர்ந்திருக்காரு, ஓகே இல்ல யாரோட பார்க்கப்பட்டிருக்காரு. இது பெரிய ஆய்வுங்க. இது சரி. ஒரு போற போக்குன்னு சொல்லிட்டு போற விஷயமே இல்லை. ம் நீங்க கேட்கறது நியாயமான கேள்வி. ம் அது மாதிரி இப்ப சனி பகவானாலும் வந்து கெடுபலன்கள் ஏற்பட அவருடைய பார்வைக்கு. ம் குரு பகவான் பார்க்கின்ற இடங்கள் எல்லாம் சுபிட்சமாகும். ஓகே ம் ஒரு பதவி கிடைக்கணுமா உங்களுக்கு, அரசாங்க பதவி கிடைக்கணுமா, இல்ல ஊர்ல தலைவர் பதவி கிடைக்கணுமா, இல்ல அமைச்சர் பதவி கிடைக்கணுமா, குரு பார்வை நிச்சயமாக வேணும். ஓகே ம் குருவுல 2-3 விஷயம் இருக்கு. குரு அமர்கின்ற இடம் வந்து 12 வீட்டையும் கருத்துட மாட்டார். அவர் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம். இந்த 5 இடத்தில் அமர்கின்ற போது ம் பார்வை பலன்களையும் சேர்த்து இந்த ஸ்தான பலன்களையும் சேர்த்தே கொடுப்பார். ஓகே ஓகே. சோ இந்த இடத்துல எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா அவங்கள யோகமா யோகமா இருப்பாங்க. இருப்பாங்க. ஓகேங்க சார். இப்போ முதல்ல 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்துடலாம் சார். முதல்ல மேஷம் ராசி. இந்த மேஷம் ராசிக்கு வந்து 3ல குரு வராரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சோ இவங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்க போகுது சார்? இப்ப 3ஆம் இடத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ம் இப்ப துரியோதனன் படை மாண்டது, துரியோதனனுக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்த காலகட்டத்தில், ஓகே மகாபாரதத்தில். இல்லையா, சாதாரண ஒரு வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா, ஒரு குடும்பம், நீங்க இருக்கீங்க, நான் இருக்கேன், நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்ப உறவுகள் வந்து அவர்கள் ஒரு பக்கம் நம்மளை விட்டு விலகி செல்ல, ம் இல்லை நாம் ஒரு பக்கம் பிழைப்பிற்காக எங்கேயோ செல்ல, இப்படி ஒரு தனித்து நின்றிட வேண்டிய சூழ்நிலையை 3ஆம் இடத்து குரு பகவான் ஏற்படுத்துவார். பார்த்தீங்களா, 3ஆம் இடத்து குரு உங்களுடைய முயற்சிகளால் நீங்கள் வெற்றி அடைய வேண்டிய நிலையினை
மூன்றாம் இடத்தை குரு ஏற்படுத்துவார். ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறணும் அப்படி முயற்சி எடுக்கணும். முயற்சி என்னன்னா எல்லா மனிதருக்குமே ஒரு நல்ல நேரம் வருதுன்னா, நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், இன்னைக்கு நான் நல்ல நேரம் எனக்கு வந்துடுச்சு, நம்ம என்ன பேசுவோம்? நல்ல நேரம் வந்துட்டு தான் சொல்லுவோம். ஆமா. இல்லப்பா உனக்கு கூரை குத்தி கொட்ட போகுது, நீ அப்படியே எடுத்துட்டு போக சொல்ல முடியாது. எந்த ஒன்றிற்கும் கதவை திறந்தால் மட்டும்தான் நம்ம வெளியே போக முடியும். கதவை திறந்து வைத்தால் மட்டும்தான் நமக்கு வருகின்ற செல்வம் உள்ளே வரும். முயற்சி செய்தால் மட்டும்தான் முன்னேற்றத்தை காண முடியும். முயற்சி இல்லாத பட்சத்தில் எந்த ஒன்றும் எந்த நேரத்திலும் யோகமான நேரத்தில் கூட கிடைக்காது. இது நல்லா ஆய்வு பண்ணணுங்க. ஒரு நல்ல தகவல். முயற்சி செஞ்சு பார்த்தா நிச்சயம் வெற்றி கிடைக்கும். ஓகே சார். ஸோ அப்போ இந்த குரு பயிற்சி போது வந்துட்டு நிறைய முயற்சிகள் பண்ணுவாங்க. அப்போ கூடவே சனி பயிற்சியும் அவர்களும் வந்துடுறாங்க. ஸோ வந்து ஒரு உக்கிரமா சனி பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு, இந்த பக்கம் குரு பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா எந்த பலன்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கும் சார்? அவருக்குரிய பலன்களை அவர் வழங்கிட்டு இருப்பார். இப்போ சப்போஸ் வந்து ஒரு இடத்த வந்து ஒரு 6ஆம் இடத்தை சனி பார்க்குறான்னு வச்சுங்களேன், அதே இடத்த வந்து குரு பகவான் பார்க்கிறார். அப்போ அந்த இடத்த வந்து புனிதப்படுத்தார் குரு பகவான். புரியுங்களா? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று. இன்னும் டாபிக் போய் ஆகணும். இப்போ குரு பகவான் 3ஆம் இடத்துல அமர்கின்ற போது ஒரு மனிதனுக்கு ஒரு கொஞ்சம் தோல்வியான சூழ்நிலையில் வரும், பலவீனமான சூழ்நிலை வரும். இல்லை என்றால் எல்லா பிரச்சனையிலும் தானே இழுத்து போட்டுக்கொண்டு எல்லாவற்றையும் செய்திடக்கூடிய நிலை உண்டாகும். அதே நேரத்தில் ஒரு சுபிட்சமான ஒரு விஷயம் என்னன்னா, அவருடைய 5ஆம் பார்வை இருக்கு இல்லையா, அது மேஷ ராசினருக்கு 7ஆம் இடத்துக்கு பார்வை பலன் ரொம்ப அதிகம். பார்வை பலன் வந்து அதிகமா ரொம்ப அதிகம். திருமணமே நடக்கலைங்க, வயசு ஆகிக்கிட்டே போகுது. உங்களுக்கு எல்லா கிரகமும் பார்த்தீங்கன்னா திசா புத்தியும் பாதகமா இருக்கு. என்னுடைய பார்வையில் நான் சொல்வது என்னன்னா, குழந்தை பாக்கியமே இல்லைன்னாலும் சரி, திருமண பாக்கியமே இல்லை என்று சொன்னாலும் சரி, அந்த 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற போது திருமணம் நடந்தே தீரும் என்பது என்னுடைய கணக்கு. 5ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது குழந்தை பாக்கியம் உண்டாகிய தீரும் கணக்கு. அந்த காலகட்டம். அப்போ இப்போ 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். யாருக்கு? மேஷராசினருக்கு. அப்போ இந்த நண்பர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை, திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் விலகி ஒரு இணக்கமான சூழ்நிலை, தம்பதிகளுக்குள்ள கூட்டு தொழில் வந்து ஒரு ஆதாயமான நிலை, ஒரு புதிய முயற்சியில் வெற்றி அடைவது, திருமண கனவுகள் வந்து நிறைவேறுதல் மேஷராசினருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ அந்த தெய்வ அருள் கிடைத்திடக்கூடிய நிச்சயமா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மேஷராசினர் சொந்த வீட்டில் குடியேறுவாங்க. ஏற்கனவே சொந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சொந்த வீட்டில் இன்னொரு வீடு கூட வாங்கலாம். சொந்த வீட்டு இன்னொரு வீடு வாங்கலாம் நிச்சயமாக. இல்லை இருக்கிற வீட்டை வந்து விரிவுபடுத்தி, வசதி கட்டுற வகையில் விரிவுபடுத்தி. 9ஆம் இடம் பலம் அடையுது. பெரிய மனிதனுடைய சந்திப்பு, அவருடைய ஆதரவு, அவருடைய வழிகாட்டுதல், தெய்வ பலம் என்பதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். இன்னொரு புள்ளி வைக்கிற 11ஆம் இடத்தை பாக்குறாரு. சில அப்பாவிங்கெல்லாம் இருக்குல்ல, வாழ்க்கையில இப்போதான் நிறைய மீடியெல்லாம் வந்துருச்சு. அப்போ ஒரு கல்யாணம் ஆயிருக்கோம், ஏதோ ஒரு கிரகச்சாரம் வந்து 2 பேரும் பிரிச்சு போட்டிருக்கோம். இப்போ மேஷ ராசிக்காரங்களை 11ஆம் இடத்தை குரு பார்க்குறார். புரியுதுங்களா? 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம்னு சொல்லுவோம், மூத்த சகோதரன் சொல்லுவோம். இளைய தாரத்திற்குரிய இடம் 11ஆம் இடம். அப்போ 2வது திருமணத்திற்குரிய வாய்ப்புக்காக காத்திருந்தாங்க பாருங்க, அவர்களுக்கும் இந்த காலகட்டம் கூடி வரும். புரியுங்களா? இல்லாட்டினா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரகசியமா ஒரு இன்னொரு சேனல் ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. புரியுங்களா? அதுக்குரிய குரு நல்லவர் மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. சுபகிரகம், மங்கள கிரகம், குரு பகவானுடைய திசா காலங்களில், குருவுடைய பார்க்கின்ற நேரங்களில் மனுஷனை அப்படியே மாத்தி விட்டுருவாரு. புரியுங்களா? ஒழுக்கமான கிரகங்கள் சில கிரகம் இருக்கு, இவர் அப்படி கிடையாது. உனக்கு இந்த பலன் கொடுக்க நீ சந்தோஷமா இருப்போம். அப்படின்னா நிறைய பேர் சின்ன வீடு செட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி எடுத்துக்கலாம், அப்படியே எடுத்துக்கலாம் நீ. புரியுங்களா? 11ஆம் இடத்தை குரு பகவான் எந்த ஜோதிட சாஸ்திர நூல்களை போய் எடுத்து எழுதி பாருங்க. 11ஆம் இடத்தை குரு பாக்குறாரு. 11ஆம் இடம் எந்த இடம்? சின்ன வீடு இடமா? சின்ன வீடு இடம் தான். புரியுங்களா? அதற்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லையா, நேர்மையாக திருமண வாழ்க்கை முடிவு பெற்றவர்களுக்கு 2வது திருமணம் நடைபெறுவதற்கு நேர்மையாக வாய்ப்பு உண்டு. புரியுங்களா? 7ஆம் இடமே நீ கல்யாணம் பண்ணிய மக்களா இருந்தாலும் சரி, இன்னொரு பார்வை வந்து விஷுவல் வந்து வேற மாதிரி போகும். புரியுங்களா? இந்த 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற போதெல்லாம் எந்த ராசினராக இருந்தாலும் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார். அது 60 வயசு ஆளா இருந்தாலும் சரி, ஒரு மன சஞ்சலத்தை ஏற்படுத்துவார். ஒண்ணு அவரு என்ன சந்தோஷப்படுத்தி பாக்குறாரு உங்களை. புரியுங்களா? நீ நல்லா இருப்பா,
சந்தோஷமா இருப்பான். பின்னாடியே சனீஸ்வரன் ரெடியா ரெடியா இருக்காரு. அதோட இவங்க என்னன்னா, நான் என் வேலை செய்யறேன், அவரு வேலையை அவர் பாத்துக்குவாரு அப்படின்னு அவர்கிட்ட போய் பதில் சொல்லிக்கோ. புரியுங்களா? அவர்கிட்ட போய் நீ பதில் சொல்லிக்கோ, என் வழி நான் செஞ்சு விட்டுறேன். மனக்கட்டுப்பாடு இந்த நேரத்துல ரொம்ப 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 அவசியம். அதே நேரத்துல தைரியமாக நின்று செயல்பட வேண்டிய நேரம், கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். இப்ப எல்லா மக்களும் புரிஞ்சுக்கணும், மீடியா என்பது ரொம்ப வளர்ந்துருக்கு. ரகசியமாக பதிவு செய்தல், ஒளிப்பதிவு செய்தல் போன்ற விஷயங்கள்லாம் மக்கள் எல்லா விஷயத்திலுமே, மேஷராசிக்காரங்க இந்த 3ஆம் இட குருவுடைய காலகட்டத்துல எச்சரிக்கையா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். முயற்சிகளில் மட்டும் கவனம் செலுத்தணும். ஒண்ணு, உனக்கு செல்வாக்கு அந்தஸ்து வேணும்னா அதுல மட்டும் போ, அது கிடைக்கும். இல்ல இங்க போனீங்கன்னா இதுதான் கிடைக்கும், அது கிடைக்காது. உனக்கு எது வேணும் நீ படிக்கும். ஸோ வந்து மேஷத்துக்கு மிக ஏற்றமான ஒரு காலமாக இது இருக்க போகுது. ஜாலியா இருக்க போறாங்க. ஆனா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல். ஒரு இக்கண்ணா வேற வச்சிருக்கீங்க. கண்டிப்பாக. அடுத்து ரிஷபத்துக்கு 2 குரு வரப்போறார். இந்த 2 வரக்கூடிய குரு என்ன பலன்கள் கொடுக்க போகிறார்? இப்போதாங்க ரிஷபத்துக்கு ஒரு நல்ல நேரங்க. என்ன காரணம்னா, எப்பொழுது என்னுடைய பார்வையில் ஜென்ம குருவே யோகம் செய்வார். இப்ப ஜென்ம குருவா இருந்து 2ஆம் இடத்துக்கு குரு போறார். 2ஆம் இடம் தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். இப்போ குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை உருவாகும். இப்போ நீங்க ஒரு இக்கு போடுவீங்கல்ல, சனி 11 இருக்காரு. எப்போ லாபத்தை கொடுக்க போறார்? யாருக்கு? ரிஷபராசினருக்கு கொடுத்துட்டு இருப்பார் இந்த குரு பயிற்சிக்கு, சனி பயிற்சி பிறகு. அப்போ இவர் 2ஆம் இடத்துக்கு குரு போறார். 2ஆம் இடத்துக்கு போகின்ற போது ஒரு தன வரவு, ஒரு நிலையான வாழ்க்கை, குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் விலகி ஒரு சந்தோஷமான சூழ்நிலை அமைவது, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, எல்லாமே ஒரு பாசிட்டிவான, ஒரு நிம்மதியான, மன நிறைவான ஒரு வாழ்க்கைக்கு 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் வழிகாட்டுவார். அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்கு இல்லையா, அப்படி பார்வை. இப்போ 2ஆம் இடத்துல அமர்கின்ற போது 6ஆம் இடத்தை பார்ப்பார். இப்போ நீங்க சொன்னீங்க 6ஆம் இடத்தில் அமருகின்ற குரு ஊருடன் பகை ஏற்படுத்துவார். ஆனா 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. புரியுங்களா? 6ஆம் இடத்தை பார்க்கின்ற போது எதிர்ப்புகள் இல்லாத நிலை, உடலில் ரோகம் இருந்தாலும், நோய்களுக்கு ஆட்பட்டு இருந்தாலும் அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைத்திடக்கூடிய நிலை, இழுபறியாக இருந்த வழக்குகள் வெற்றியாகிடக்கூடிய நிலை, எல்லாவற்றிலும் ஜெயம் அடையக்கூடிய நிலை. ஒரு உத்தியோகத்தில் இருப்பவர் பார்த்தீங்கன்னா இதை மெமோ வாங்கியிருப்பாங்க. இப்போ ஒரு நிம்மதியான நிலை இருக்கு அவங்களுக்கு. வியாபாரத்துல, தொழிலில், எல்லாத்திலும் ஒரு அபிவிருத்தி இருக்கும், போட்டி இருக்காது. புரியுங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம், 7ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்தை நீங்கள் ஆயுள்காரன்னு சொல்லுவீங்க, இன்னொன்று மறைவு ஸ்தானம் சொல்லுவோம். 2 விஷயம். 8ஆம் இடத்தை சனி பகவான் அமர்கின்ற போதோ பார்க்கின்ற போதோ உயிருக்கு ஆபத்தான விஷயத்தை மட்டும் செய்வார் சொல்ல முடியாது. இன்னொரு விஷயம் இருக்கு, அது சொல்றேன். அதே போல் குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கின்ற போது மறைந்திருக்கின்ற உங்களுடைய செல்வாக்கையும் அந்தஸ்தையும் மேம்படுத்துவார். ஏதோ ஒரு கிரகத்தால், ஏதோ சூழ்நிலையால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அழுத்தப்பட்டுட்டீங்க, அவமானப்பட்டிருக்கீங்க, இப்போ கௌரவ குறை ஏற்பட்டிருக்கு. அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை 8ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு பகவான் ஏற்படுத்துவார். அப்போ ஆயுளில் இருக்கின்ற சங்கடத்தையும் குரு பகவான் நீக்கி வைப்பார் பார்வையினால். புரியுங்களா? ஒரு நோயில் இருக்காரு, ஒரு மந்திரவாதியோ இல்லை ஒரு மூலிகை வருதுங்க, அந்த மூலிகை கிட்ட கொண்டு போனோடனே உயிர் போந்துடும். அது குரு பகவான் அந்த நோயாளிய இடத்தை பார்க்கின்ற போது அவர் புத்துணர்ச்சி வந்துடும். அப்போ ரிஷபராசினருக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் ஒரு புத்துணர்ச்சி, ஆரோக்கியம், செல்வாக்கு, அந்தஸ்து வரும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜென்ம குருவா இருக்கின்ற போது 10ஆம் இடத்துல சனி இருந்தார், படாத பாடுபடுத்திருப்பார். ரிஷபராசிக்காரங்களுக்கு வேலையில் நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும். மெமோ வாங்கியிருப்பாங்க, வேலை பளு அதிகமாக இருக்கும், இந்த வேலையை விட்டுட்டு போயிடலாமா அப்படி கூட யோசனை பண்ணியிருப்பாங்க. குடும்ப சூழ்நிலை, நெருக்கடி எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்சுருப்பாங்க. இப்போ என்ன ஆகுன்னா 10ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது செய்த வேலைகளுக்கெல்லாம் ஒரு பலனை காணக்கூடிய, முன்னேற்றத்தை காணக்கூடிய, உயர்வினை காணக்கூடிய நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசினருக்கு உறுதியாக ஏற்படும். இந்த 2ஆம் இடத்து குரு ஏற்றத்தை வழங்கிடக்கூடிய குருவாக இருப்பார். இவங்களுக்கு திருமணம் கை கூடுவது, புத்திர பேரு இதெல்லாம் கிடைக்குமா சார்? இல்ல, இந்த காலகட்டம் அதற்குரிய வாய்ப்புகள். நிலையான வாழ்க்கை, தடைப்பட்டிருந்த ஒவ்வொன்றும் நிலையான வாழ்க்கை, அதுக்கு திசா புத்தி இது பார்க்கணும், திசா புத்தி பார்க்கணும், என்ன திசா நான் பார்க்கணும். இவர்கள் என்ன இப்ப குரு பாரு 6ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் 10ஆம் இடம்
ம், ம். புரியுங்களா? ம். நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, சிறப்பா இருப்பாங்க. சிறப்பா இருப்பாங்க, ஓகே. யோகமா இருப்பாங்க. ஓகே. இப்ப அடுத்தது மிதுனம் ராசி. மிதுனம் ராசிக்கு 1ல வந்து குரு வரப்போறார். 1ஆம் இடத்து குரு என்ன செய்ய காத்திருக்கிறார்? அதுதான் பழம்பெரும் பாடல் இருக்கு. ஜென்ம குரு வனத்திலே ராமர் சீதை சிறை வைத்ததும், ம், தீதில் அவர் 3லே துரியோதன படை மாண்டதும் பழம்பெரும் பாட்டு இருக்கு. பொதுவா ஜென்ம குரு வருகின்ற போது ஒரு நெருக்கடியான சிறைப்பட்ட நிலை போல ஒரு நிலை மாற்றம் உண்டாகும். இப்போ 1ஆம் இடம் அப்படின்னா ஜென்மம்னு அர்த்தம். ஜென்மம் ஓகே. மாற்றம் ஏற்படும். அப்போ வந்து ஏதோ ஒரு நெருக்கடிக்கு ஆட்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஓகே. அதனால இருக்கிற இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு இடம் பெயர வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், அது வேலையா இருந்தாலும் வீடாக எதுவாக இருந்தாலும். ம். இன்னொன்னு, எல்லாருமே ஜென்ம குரு பாதிக்கும் 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 சொல்றாங்க. நம்முடைய ஆதன் நேரம் தெளிவா சொல்லிக்கிற ஜென்ம குரு பாதிக்காது. சரி. ம். ஜென்ம குரு ஏன் பாதிக்காதுன்னா, ஜென்ம ராசிக்குள்ள உட்கார்றாரு, உங்களை உழைக்க வைக்க போறாரு, ஓட வைக்க போறாரு, முயற்சிகளில் இறங்க வைக்க போறாரு. அதே நேரத்தில் அவருடைய பார்வைகள் 3 பார்வைகளும் ஒரே நேரத்தில் யோக பலன்களை கொடுக்க போவது இப்ப மிதுன ராசி. ம். என்னன்னா, முதல் 5ஆம் பார்வை 5ஆம் இடத்துக்கு. இப்ப குழந்தை பாக்கியம் கேட்டீங்கல்ல, ம். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்து இருந்தா அந்த பிரச்சனைகள் விலகி ம். சொத்து கைக்கு வரும். சில பிள்ளைங்களுக்கு காதலும் வரும். ஏன்னா 5ஆம் இடம் காதலையும் காட்டக்கூடிய இடம். ம். 5ஆம் இடத்தை பார்க்கின்ற போது காதலும் ஒரு குரு காதலும் கொடுப்பார். ஓகே. முடிஞ்சு போச்சுங்களா? சந்தோஷத்தை கொடுப்பாரு, சொத்தை கொடுப்பாரு, ஒரு இன்பமான சூழ்நிலை கொடுப்பாரு. அப்படி 7ஆம் பார்வை 7ஆம் இடத்துக்கு. ம். ம். அப்போ திருமண விஷயங்களை நடத்தி வைப்பது என்பது இந்த 7ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு நடத்தி வைப்பார். இப்போ ஜென்ம குருவுடைய காலகட்டத்தில் ம். திருமணம் நடந்தேறும். ஓகே. ம். நடக்காதவங்களும் நடந்தேறும். புரியுங்களா? முயற்சி மட்டும் பண்ணணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு கேள்விக்கு நீங்க சொல்றீங்க, அவர் பதில் சொல்றீங்க. ம். 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. ம். வீட்டில் புதிய வீட்டில் குடியேறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அப்படின்னா எனக்கு முதல்ல வீடு இருக்க, இன்னொரு வீடு கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க நீங்க. ஆமா. சரி, 2வது வீடு ஒரு ஆசையில படி பார்த்தீங்கன்னா, ஜாதகப்படி 2வது வீடு இருந்தால் 2வது வீடு அமைச்சிட்டு போகட்டும். ம். அது வீடு வாடகைக்கு விட்டுட்டோம். ம். 9ஆம் இடத்தில் குரு பார்க்கின்ற போது, 9ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது ஒரு யோக பலன்களாக வீடு, வாகனம், மனைகள் எல்லாம் அமையும். ஓகே. இல்லைங்களா? எப்படி பார்த்தாலும் இந்த உழைப்பு அதிகரிக்கும், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, குழந்தை பாக்கியம், இல்லை குழந்தைகளுக்கு திருமணம், குழந்தைகளுக்கு கல்வி, மேற்கல்வி, எல்லா விதமான தேவைகளும் நிறைவேறக்கூடிய காலகட்டம் மிதுன ராசிக்குள் ஜென்ம குருவாக குரு பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டம். ஓ, சிறப்பான யோகமான பலன்கள் வந்து நிச்சயமாக. கிடைக்கும். கண்டிப்பா. நிச்சயமாக. என்னன்னா, ம். மனைவி ஒரு இடம் இருக்கணும், நாம ஒரு இடம் இருக்கணும், அவ்வளவுதான். என்னன்னா, நம்முடைய வேலை எப்படி? கணவன் மனைவி கொஞ்சம் தள்ளி இருக்க ஆமா. வேண்டிய நிலைமை. ஓகே. இப்ப சீதை ஒரு இடம் இருந்தாங்க, ராமர் ஒரு இடம் இருந்தாரு. ராமர் வாழாம இருந்தாரா, இல்ல சீதை வாழாம இருந்தாங்களா? ம். ம். புரியுங்களா? ஆனா வேலை நிமித்தமாக ஒரு உயர் பதவியில் இருப்பாங்க, திடீர்னு ஒரு இடமாற்றம் கிடைக்கும். ஒரு பெரிய வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க, வெளியூர் போய் பிரான்ச் ஆரம்பிப்பாங்க. ம். எல்லாமே ஆதாயத்துக்காக. ஓகே. ம். இதுதான். சோ கடகத்துல வந்துட்டு குரு வந்து 12ல் வரப்போறாரு சார். ஏற்கனவே இப்பதான் உங்களுக்கு அஷ்டமத்து சனி வந்து முடிய போகுது. 12ல் குரு வராரு. என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் சார்? வன்மையற்ற ராவணன் முடி 12ல் விழுந்ததும் ஒரு பழம்பாடல். அப்போ 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகின்ற போது அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்ற மன்னனுடைய கிரீடம் சாயும். ஓகே. ம். செல்வாக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். இது ஒரு விஷயம், ஒரு பார்ட் இது. புரியுதுங்களா? ஏன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே 2 காரகத்துவம் இருக்கு. சரி, அந்த குரு யாருன்னு பார்க்கணும். நீங்க கடகராசியில் உச்சமடைகிறார். ம். இப்போ நீதிமான் நேர்மைக்குரிய கிரகம்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அவர் எங்க போனாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செஞ்சிடுவார். நல்லவன் கட்டவெல்லாம் பார்க்க மாட்டார். இவர் அப்படி இல்லை. இடம் கொடுத்து உச்சமாகி இருக்கின்ற இடம் கடகராசி. ம். யாருக்கு? ம். குரு பகவானுக்கு. குரு பகவான். அப்போ 12ஆம் இடத்துல கடகத்துக்கு வந்திருக்கார். மிதுனத்தில் இருக்கார், புதனுடைய வீட்டில் இருக்கார். அப்போ செலவுகள் அதிகரிப்பார். புரியுங்களா? ஒரு தன்மை வந்து பெரிய பயங்கள் வேண்டாம். வீண் செலவுகள், விரய செலவுகள். அந்த விரய செலவுகள் பார்க்கின்ற போது குரு வந்து சுப செலவுகளை கொடுப்பாரே தவிர எதிர்மறையான செலவுகளை கொடுக்க மாட்டாரு. ஒன்று புதுசாக இடம் வாங்கலாம், புதுசாக வாகனம் வாங்கலாம், குடும்பத்து பிள்ளைகளை வந்து உயர்கல்வி படிக்க வைக்கலாம். ம். புரியுங்களா? வெளிநாடு போகலாம். செலவுகள் ஏற்படுத்தி கொண்டிருப்பார். 12ஆம் இடம் விரயஸ்தானம். புரிஞ்சு பார்த்தீங்களா? செலவுகளை அதிகரிப்பார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பார்க்கின்ற இடம் 4ஆம் இடத்தை பார்க்குறார், சுகஸ்தானத்தை பார்க்குறார். அதுவே 4ஆம் இடத்தை சனி பார்த்தாருன்னா தாயாருடைய உடல்நிலை கெடு வரும். ம். இது இவர் 4ஆம் இடத்தை இவர் பார்க்குறார், குரு பகவான் பார்க்குறார். அப்போ தாயாருடைய நிலையில் ஒரு முன்னேற்றம்,
தாய் வழி உறவினர்களால் ஒரு ஆதரவு, புரியுங்களா, தனக்குரிய சந்தோஷம், தனக்குரிய சுகம், அதை அனுபவிப்பதற்கு எந்த விதமான தடைகளும் இல்லாத ஒரு நிலை. இப்போ 12 ஐனஸ் ஆனம். இங்க சுகசாந்தி பார்த்துறாரு, உங்களை சுகத்தை கொடுப்பார், நிச்சயமா சுகமாக வாழ வைப்பார், அதில் மாற்றம் இருக்காது. அடுத்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 8ஆம் இடத்து சனியின் காரணமாக நிறைய பேர் கடகராசினா இப்போ நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, புரியுங்களா. இவர் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. இப்போ நோயாளிக்கு ஒரு மருத்துவர் வந்து சிகிச்சை பண்ற மாதிரி இப்போ சிறந்த மருத்துவர் வந்து சிகிச்சை பண்றாரு. இப்போ 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்ப இருக்கின்ற நோய் நொடிகள் மாற்றம் பெற தொடங்கும், பிரச்சனைகள் இல்லாமல் போகும், எதிர்ப்புகள் இல்லாமல் போகும், வியாபாரம் தொழில் இருந்த தடைகள் விலகும், பிரச்சனைகள் போட்டிகள் நீங்கும், வழக்குகள் சாதமாகும். அப்ப அதுவும் இவர்களுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா யோகமான விஷயம் தான் கொடுக்கும். இன்னொரு பக்கம் 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. இவருக்கும் என்ன சொல்லணும்னா, மறைந்திருந்த இவருடைய செல்வாக்கு, அழுத்தப்பட்டவருடைய வாழ்க்கை மீண்டும் மேலிடத்துக்கு வரும். சுபிட்சமாக வாழக்கூடிய, சந்தோஷமாக வாழக்கூடிய, அச்சமின்றி வாழக்கூடிய, உடல்நிலையில் ஆரோக்கியமாக வாழக்கூடிய நிலையெல்லாம் கடகராசி ஏற்படும். செலவு இருக்கும், செலவுகள் இருக்கும், ஒரு நல்ல பலன்கள் இருக்கு. ஓகே. ஸோ கடகராசிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு பலன்கள் தான். நீங்க பார்வை பார்க்கணுங்க, ஒரே விஷயத்தை படல்ல போய் உட்காந்துட்டாருன்னு பார்க்க கூடாது, பார்வையும் பார்க்கணும். ஸோ குருவுக்கு வந்து இருக்கும் இடத்தை விட பார்வை தான் பலம், புரியுங்களா. இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, எந்த இடத்தை குரு பார்த்தால் அவங்களுக்கு அசுப பலன்கள் ஏற்படும், கெடுதல்கள் ஏற்படும்? பார்வைக்கு கெடுதல் பலனே கிடையாது. அமர்ந்த இடத்திற்கு மட்டும்தான் கெடுதல் பலன். எல்லா பார்க்கின்ற இடங்களுக்கு சுப பலன் தான் கொடுப்பார். நான் முதல் சொல்லிட்டேன் உங்களுக்கு, பார்க்கிற இடம் சுப பலன் தான் கொடுப்பார். மங்களக்காரகனான குரு பகவான் எந்த இடத்தை பார்த்தாலும் அந்த இடத்தை சுபிட்சப்படுத்துவாரே தவிர அழுத்த மாட்டாரு. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடகராசினருக்கு திருமண வாழ்க்கையில எப்படி இருக்க போகுது? அவங்களுக்கான திருமணம் கை கூடுமா? புத்திர பேர் கிடைக்குமா? புத்திர பேர் எல்லாம் இந்த காலகட்டம் பிறகு பார்ப்போம். இந்த காலகட்டம் அதற்குரிய காலகட்டமாக இல்லை, சரிங்களா. இப்ப என்னன்னா, இவருடைய சுகம், இவருடைய வாழ்க்கை, இவருடைய செல்வாக்கு, அந்தஸ்து ஒரு மீண்டு வரக்கூடிய நிலை. ஒரு நோய் நொடியோடு இருக்காங்க, பாதிச்சிருக்காங்க, பதவி இழந்திருக்காங்க, எல்லாவற்றையும் மீண்டும் அடையக்கூடிய நிலை இந்த குருவுடைய பார்வைகள் ஏற்படுத்தும். சிம்மம் ராசி, சிம்மத்துக்கு வந்து 11வது இடத்துல வந்துட்டு குரு வரார். இவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் தர போறார்? ஏன்னா அஷ்டமத்து சனியும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கார். என்னன்னா, இப்போதான் சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் மூச்சு விட போறாங்க. இப்போ 11ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது அப்படி 3ஆம் பார்வை ராசி கொடுப்பார். உனக்கு பணத்தை கொடுப்பேன், வசதி கொடுப்பேன், ஆனா ஒன்னையும் படாத படுத்துவேன், அப்படி சனி சொல்லுவார். இவர் அப்படி இல்லை. 2, 5, 7, 9, 11 இந்த 5 இடங்கள் இருப்பாருங்க. அதுல 11ஆம் இடம் ஒரு இடம். அப்போ மிதுனம் என்பது இவருக்கு 11ஆம் இடம், லாபஸ்தானம். இப்போ லாப குருவாக, எப்படி லாப குருவாக சிம்மராசனுடைய வாழ்க்கையில அவர் ராகு சோதனை பண்றாரு, கேது ராசிக்குள்ள வந்திருக்காரு, புரியுங்களா, ஜென்ம கேது. அதே நேரத்தில் ஜென்ம கேதுடைய பாதிப்புகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய நிலையை கூட இப்ப ஏற்படும். 11ஆம் இடத்து குரு பகவான் மிகப்பெரிய யோக பலன்களை சிம்ம ராசினருக்கு வழங்குவார்கள். எல்லாவற்றிலுமே அந்தஸ்து, செல்வாக்கு, வசதி, வாய்ப்பு, பதவி அனைத்திலுமே ஒரு யோகம் கிடைக்கும். 11ஆம் இடம் இன்னொன்னு கொடுக்கிட்டு போடணும், புரியுங்களா. ஆனா கொடுத்து லாபத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுங்க, புரியுங்களா. லாபத்தை கொடுக்கும், புரியுங்களா. அது அப்படியே இருக்கட்டும், மக்களுக்கு புரியாது, புரியுங்களா. ஏன்னா 11ஆம் இடத்துல நான் உடச்சி பேசிட்டு வரக்கூடாது, புரியுங்களா. அது யாரும் சொல்றது இல்லை, நான் உடச்சி பேசிட்டு வரேன். எதுக்கு ஒளிமறைவு? என்ன எழுதி வச்சிருக்கோம் அதான் பேச போறோம். நிச்சயம் லாபத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், வசதி வாய்ப்பை கொடுக்கும், அந்தஸ்தை கொடுக்கும். முடியுங்களா. யோக காலம் 11ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற காலம் எல்லா ஜாதகருக்குமே யோக காலமாக இருக்கும், ஆச்சுங்களா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, சூரிய பகவானுக்கு ஒரு நட்பு. யாரு? குரு பகவான் நட்பானவர். செவ்வாய்க்கு நட்பு, சூரியனுக்கு நட்பு, சந்திரன் நட்பு. இவர் நட்பான கிரகம் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது இன்னும் அபரிமிதமான யோகங்கள் கொடுப்பாங்க. சரி, அது ஒரு பக்கம். இப்போ நீங்க வர எப்ப கேட்டா என்ன கேட்பீங்க? குருன்னா குழந்தை பாக்கியம் உண்டா, கல்யாணம் நடக்கா, இதான் கேட்பீங்க. இப்போ இந்த 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு தன்னுடைய 5ஆம் பார்வை 3ஆம் இடத்துக்கு கொண்டு வராரு. இப்போ 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், சகாயஸ்தானம். ஒரு சோம்பி கிடந்தவர்களை கூட சுறுசுறுப்பாக்கிடக்கூடிய நிலையினை பீனிக்ஸ் பறவை மாதிரி தான், பனித்துளி பட்டு மேலே பறக்கிற மாதிரி, புரியுங்களா. குரு பார்வை பட்ட உடனே இவங்களுக்கு சுறுசுறுப்பு வரும். இப்போ முயற்சி எல்லாவற்றிலும் வேகம் காட்டுவாங்க, ஜெயிச்சு காட்டின ஒரு எண்ணம் வரும். 1 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார்.
அப்போ குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம். அடுத்து குழந்தைகளால் பெருமை, பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய ஜாதகம் இருக்கு இல்லையா, பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய நிலை, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகளை இவர்கள் உருவாக்கி தருகின்ற நிலை, இந்த நிலைகள்ல ஏற்படும். குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதே போல 7ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறாரு. திருமண யோகம் இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசினருக்கு உண்டு. நண்பர்களால் ஆதாயம் உண்டு. திருமணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு இணக்கம் இருக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை ஏற்படும். எங்கேயோ பிரிஞ்சிருந்தா கூட சரி, இப்ப மீண்டும் ஒன்றாக வசித்திடக்கூடிய நிலை ஏற்படும். பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். நண்பர்களுடைய உதவி இருக்கும். கூட்டுத்தொழில் லாபம் இருக்கும். எல்லாமே சுபிட்சமாக இருக்கும். சிம்ம ராசிக்கு சூப்பராக இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகே சார். கன்னி, கன்னிக்கு 10ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு என்னென்ன செய்ய காத்திருக்கிறார் சார்? ஈசனார் ஒரு 10லே தலையோட்டிலே இறந்து உண்டது. எப்படி 10ல் குரு வரும்போது ஈசனே பிச்சை எடுத்து சாப்பிட்டாராம். 10ஆம் இடம்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம், தொழில்ஸ்தானம். எங்கே கை வைப்பாங்கன்னா செய்து வருகின்ற தொழில் அதில் கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கீங்க, நிச்சயமாக ஏதாயிலும் ஒரு சங்கடம் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். ரொம்ப செல்வாக்கோடு இருந்திருப்பீங்க, புரியுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெட்டிஷன் போடுவான், இல்லை மேலதிகாரி கூப்பிட்டு கண்டிப்பார், இல்லை ஆட்சியாளர்களுக்கும் உங்களுக்கு ஒரு நெருக்கடி வரும், இடமாற்றம் செய்யப்படுவீங்க. ஏதாயிலும் ஒரு பிரச்சனை, தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும். 10ல் குரு வருகின்ற போது பதவிக்கு சிக்கல், புரியுங்களா? தொழிலில் சிக்கல், வியாபாரத்தில் சிக்கல், எவ்வளோ முதல் போட்டுக்கிட்டே இருக்கிறோம், எடுக்க முடியல, இது போன்ற ஒரு நிலை இருக்கும், புரியுங்களா? இது வருமானத்தில் ஒரு தடை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் இடம் அதான் தன குடும்பஸ்தானம். இப்போ குடும்பத்தில் சுபிட்சம் இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டாலும் குடும்பத்தினர் உங்களை பாதுகாப்பார்கள். குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். நான் பார்த்துக்கிறேன், ஏன் கவலைப்படுறீங்க, இந்த ஒரு குரல் பின்னாடி ஒழிச்சிட்டே இருக்கும். தைரியமாக கொடுத்த வாக்கை காப்பாற்றிடக்கூடிய நிலையும் இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஏற்படும். அது கேந்திரஸ்தானமாகவும் இருக்கு இல்லையா? 2வது 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சந்தோஷமா இருப்பாங்க. என்னதான் ஒரு பக்கம் பிரச்சனை வந்தாலும் இந்த மனிதனுக்கு 2 குணம் இருப்பாருங்க. பகலில் ஒரு முகம் இருக்கும், இரவுல ஒரு முகம் இருக்கும். இன்னொரு பக்கம் சந்தோஷமா இருப்பாங்க. 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. உனக்கு வேண்டிய சந்தோஷம் கொடுக்குறேன், பிரச்சனையும் கொடுப்ப, சந்தோஷத்தையும் கொடுப்ப, நீ இதையும் பார்த்துக்கோ அதையும் பார்த்துக்கோ. அதே போல பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ உனக்கு நான் பிரச்சனை கொடுக்கும்போது பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது, அதுலேருந்து நீ எப்படி மீண்டு வருவது வெளியே, அதற்கு ஒரு வழி உனக்கு கொடுக்குறேன், புரியுங்களா? உன்னை தேர்த்தி விடுறேன், உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறேன், நோய் நொடி இல்லாமல் உன்னை பார்த்துக்கிறேன், எதிர்ப்பு இல்லாமல் பார்த்துக்கிறேன், வழக்கு உனக்கு ஜெயிச்சு கொடுக்குறேன், முதல்ல வழக்கு போட வைக்கிறேன், ஜெயிச்சு கொடுக்குறேன், புரியுங்களா? இந்த 2 கேம் ஆடுறதும் பார்த்தீங்கன்னா குருவே கேம் ஆடுவார். கொடுத்துட்டு கெடுப்பார், 2 ஏதோ பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு வேலை கொடுக்கணுங்க, புரியுங்களா? ஒரு வேலை கொடுத்தா ஓடிட்டு இருப்பீங்க. எப்போ உங்களுக்கு பிரச்சனை சொல்லும் பார்ப்போம், எப்போ ஜெயிப்பீங்க நீங்க? கஷ்டம் வரும்போது, போட்டி வருகின்ற போது, எல்லா மனிதருக்குமே போட்டியும் பிரச்சனையும் வருகின்ற போதுதான் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு என்ன வரும், புரியுங்களா? இந்த குரு இந்த கன்னிராசினருக்கு இந்த காலகட்டத்தில் அந்த நிலை ஏற்படுத்துவார். கண்டிப்பாக. புரியுங்களா? உங்களுக்கான திருமணம் யோகம் எல்லாம் எப்படி இருக்குங்க சார்? இப்போ குடும்பம் நல்லா இருக்கும் இல்லைங்களா, சுகம் நல்லா இருக்கும். இந்த நிலைமையில் நல்ல சாதகமா இருக்கு. திருமணம் அடுத்த பயிற்சி பார்ப்போம். ஓகே சார். புரியுங்களா? அடுத்த பயிற்சினா அடுத்த குரு பயிற்சி இருக்கு இல்லையா, அடுத்த குரு பயிற்சி, அடுத்த ஒரு கடத்து உறவு இல்லையா, அப்ப பார்ப்போம். சரி, ஓகே. இந்த கடிகார முட்கள் சுற்றுவது எப்படின்னா, இந்த ஒரு 5 பேருக்கு இந்த மாசத்துல பலன் கொடுத்துறேன், அடுத்த மாசத்துல ஒரு 5 பேர் பலன் தரேன். அப்படிதான் குரு பகவானுடைய பயிற்சி. 12 பேருக்குமே ஒன்று திருமண யோகம் கொடுத்தா அப்புறம் எனக்கு பயிற்சி இருக்கு, புரியுங்களா? 12 பேருக்குமே குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கு, இந்த காலகட்டம் வருது. இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு இந்த பலன்களை செய்வேன், புரியுங்களா? ஒவ்வொரு கிரகம் நல்ல பெரிய பாடம் இது, புரியுங்களா? இந்த கிரகம் உட்காந்துட்டு அந்த பலன் கொடுப்பேன், புரியுங்களா? இப்போ இருட்டில் இருப்பாங்க, நாளைக்கு வெளிச்சத்துக்கு வருவாங்க. இன்னைக்கு வெளிச்சத்துக்கு இருப்பாங்க, நாளைக்கு இருட்டுக்கு போவாங்க. மாற்றங்களை சந்தித்து கொண்டுதான் மட்டும்தான் மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு நிலையான அவனுக்குள்ள ஒரு எண்ணம் மமதை வந்துடாது இல்லையா, அது அடங்கும். துலாம் ராசிக்கு 9ல் குரு வரப்போறாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வருஷம் ஜோதிடம் கணித்தவர்கள் எல்லா ஜோதிடர்களுமே துலாம் ராசிக்கு சூப்பரா இருக்கு, ஆஹா ஓஹோ அப்படின்னாங்க. குரு பயிற்சி எப்படி இருக்கு சார் அவங்களுக்கு? நீங்க உங்களுடைய திருக்கணிதப்படி 6ல் போய் சனி உட்காந்துருக்காரு இல்லைங்களா, அதே நேரத்துல 5ல் போய் சனி ராகு உட்காந்துருக்காரு, புரியுங்களா? ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 11 கேது உட்காந்துட்டாரு. அப்போ சனி நல்லது செய்வாரு, இங்க கேது நல்லது செய்வார்.
மற்ற கிரகங்களையும் பார்க்கணும் நம்ம. அப்போது 9ஆம் இடத்து குரு தான் ஒரு யோகமான முன்னேற்றமான தகுதியான பலன்களை கொடுத்திடக்கூடியவர். ஓகே. புரியுங்களா? பாக்கிய குரு சொல்லுவோம், அது பாக்கியஸ்தானம். அப்போது உண்மையிலேயே ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் நேற்று வரையிலும் பார்த்தீங்கன்னா, இப்போ சொன்னாங்க ஒரு டிவியில் பார்க்கும்போது கும்பமேளாவில் ஒரு பெண்ணை பார்த்தேன். திடீர்னு பார்த்தா பாசிமணிக்கு வந்துச்சு, இன்னைக்கு அது வந்து இன்னைக்கு ஃபிலிம் ஸ்டார் ஆகி போச்சு. ஒரு அம்மா போயிருக்காங்க ஒரு சினிமா படத்தில் சரஸ்வதம், அது ஏன்னா மாலை போட்டுரும். அதுபோல் இந்த 9ஆம் இடத்து குரு வருகின்ற போதெல்லாம் அந்த ராசினரை, அது எந்த ராசினராக இருந்தாலும் சரி, 9ஆம் இடத்து குரு வராரா அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் குரு பகவான். திடீர்னு சூப்பரா போயிடுவாங்க, அட்டகாசம் போயிடுவாங்க. ஓவர் ரேட் பெரிய மாதிரி நம்ம சொல்லக்கூடாத வார்த்தையே, புரியுங்களா? அந்த காலகட்டம் படிப்படியாக 9ஆம் இடத்துல குரு வந்தவுடன் இவருடைய செயல்கள் எல்லாமே மாறும், சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். நேற்று வரை உதாசீனம் செய்தவங்க போற இவங்களை பார்த்து பிரமிக்க வைக்கிடக்கூடிய நிலை ஏற்படும். திடீர்னு பெரியவங்களை தேடி வந்து உதவி பண்ணுவாங்க, தெய்வ அருள் கிடைக்கும், புரியுங்களா? குடும்பத்தில் ஒரு பெரிய மரியாதை ஏற்படும், தொழிலில் மரியாதை ஏற்படும், தனி செல்வாக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் காலம். இன்னொரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, குரு பார்வை 9ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற போது 5ஆம் பார்வையாக இந்த ராசியை பார்க்கிறார். இப்ப குரு பகவான் பார்வை எப்பொழுது ஒரு ராசிக்கு ஏற்படுகிறதோ, ஒரு ராசினருக்கு ஏற்படுகிறதோ, அந்த காலகட்டம் மிக மிக சுபிட்சமான காலகட்டமாக அந்த ராசினருக்கு இருக்கும். நீங்க என்ன வேணாலும் கஷ்டப்படுங்க, வாழ்க்கையில மதிக்கப்படக்கூடாத நபராக இருங்க, யாருமே மதிக்கிறது இல்லை. குரு பார்வை பட்டுருச்சிங்க. இப்போ ஒரு பெரிய சுபிட்சமான நிலை வந்து இந்த காலகட்டம் தான் துலாம் ராசினர். புரியுங்களா? தைரியம், துணிச்சல், செல்வாக்கு, எதிர்பார்த்த பதவி, அரசியல்வாதிகளாக இருந்தால் முன்னேற்றம், ஒரு புதிய பதவி, வேலையில் இருந்த பிரச்சனை போயிடும். புரியுங்களா? எல்லாவற்றிலுமே எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக 9ஆம் இடத்துடைய குரு காலகட்டம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் இடம், தைரியம் தானாகவே வந்துடும். நம்ம மக்களுக்கு செல்வாக்கு, அந்தஸ்து, பணம்லாம் வரும்போது தைரியம் கூட தேடி வந்துடும். புரியுங்களா? எனக்கு எல்லாம் தெரியும் இப்போ இல்லை சொல்லக்கூடிய நிலை வரும். அடுத்து 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு, குழந்தை பாக்கியம், பூர்வ புண்ணிய பலன், புரியுதுங்களா? இந்த காதல் விஷயங்கள் இதெல்லாம் கை கூடுகின்ற காலகட்டமாக. ஒன்றுமே இல்லை, இப்போ திருமணம் ஆகலை, காதல் கை கூடும், புரியுங்களா? ஜென்ம ராசியை பார்க்குறார் குரு, திருமணம் நடக்கும். இப்போ திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், பதவி உயர்வு, வாழ்க்கையில் ஒரு தனித்துவம், புரியுங்களா? செல்வாக்கு, பணம் எல்லாமே கிடைத்திட காலகட்டம் இந்த 9ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டம். இப்போ விருச்சிகத்துக்கு வந்து 8ஆம் இடத்துல வந்து குரு வர போறார், அஷ்டம குரு என்ன செய்ய காத்திருக்கிறார் சார்? இப்போ ஒரு விஷயத்தை நம்ம தெளிவு பண்ணணும் மக்களுக்கு. இவ்வளோ நாளும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருந்தீங்கல்ல, 7ஆம் இடத்துல இருந்தாரு, உங்க ராசியை பார்த்தாரு, உங்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை கொடுத்தாரு. அப்போ அடுத்து ஒரு காலகட்டம் இருக்குல்ல, ஒரு நாணயத்தின் 2 பக்கம். ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டு கடந்த காலத்துல, இப்போ கஷ்டம்னா என்னன்னு பாரு, புரியுங்களா? அப்பதான் வாழ்க்கையில் உனக்கு வந்து ஒரு பிடிப்பு வரும், திமிர்த்தனம் இல்லாமல் இருக்கும், புரியுங்களா? எல்லாருக்குமே, யாராலும் சரி, மனிதனுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் வருகின்ற போது தான் ஒரு மனிதன் தவறு பண்ணுவான், புரியுங்களா? ஒரு பாதிப்பு வருகின்ற போது, ஐயோ அந்த தப்பு பண்ணுமே, எதுவுமே பண்ணக்கூடாது, ஒரு எண்ணம் மனசுக்குள்ள வரும், புரியுங்களா? தன்னை திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலை வரும். இப்போ 7 இருக்கும்போது ரொம்ப ஆட்டம் போட்டுருப்பாங்க சில பேர், புரியுங்களா? சில பேர் திசாபுத்தியின் காரணமாக சில பேருக்கு கொஞ்சம் அடக்கி ஆட வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். திசாபுத்தியும் சாதகமாக இருந்திருந்தால் இவருடைய ஆட்டம் மிக அதிகபட்சமாக இருந்திருக்கும், புரியுங்களா? பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க வந்து ரொம்ப வேகமாக ஓடுறவங்க, தண்ணி மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க, பரவிக்கிட்டே இருப்பாங்க, அவரை கட்டுப்படுத்தவே முடியாது, புரியுங்களா? செல்வாக்கு மிக்கவங்க, புரியுங்களா? அதே நேரத்தில் இந்த 8ஆம் இடம் வருகின்ற போது இன்மை 8னில் வாலி பட்டம் இழந்து போனது. எப்படி? வாலியுடைய பட்டம் இழந்து அவர் வீழ்ந்தது 8ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரித்த காலகட்டம். இப்போ 8ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கின்ற போது பாதிப்புகள் ஏற்படும். அரசனாக இருந்தாலும் அவனுக்கு நிலை மாற்றம் பெறும் என்பது பொதுவான விதி. எனது மறைவு ஸ்தானம் உங்களை மறைத்திடக்கூடிய இடம். நீங்க செல்வாக்கோடு இருந்திருந்தீங்கன்னா உங்க செல்வாக்கு மறைந்திடக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். 2 விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணும். ஒன்று ஆயுள் காரகம், அது ஆயுள் ஸ்தானம். இன்னொன்று நம்முடைய ஆயுளில் மட்டுமே பிரச்சனை வராதுங்க. எல்லாருமே 8ல் சனி உட்காந்துட்டாரு, 8ல் குரு உட்காந்துட்டாரு, 8ஆம் இடத்தை பார்த்துட்டாருன்னா இல்லை ஆயுளை பற்றி மட்டும்தான் பயந்துட்டு இருக்காங்க. ஆயுளுக்கு நிகரான ஒரு விஷயம் அவமானம். நீங்க அவமானப்பட்டுட்டாவே
அவமானப்பட்டுட்டாவே ஆயுளுக்கு பங்கம் கிடையாது. புரியுங்களா? அப்ப இரண்டில் ஏதாகிலும் ஒன்றினை அந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு அந்த ராசினருக்கு கொடுப்பாங்க. 8ஆம் இடத்துல வருகின்ற போது என்ன பண்ணுவோம்னா, முதல்ல என்னுடைய பார்வையில் உங்களுடைய செல்வாக்கில் சில சறுக்கல்கள் ஏற்படும். புரியுங்களா? நிலை மாறும். முன்பு இருந்த நிலையை விட இப்பொழுது கொஞ்சம் இறக்கம் உண்டாகும். அப்போ நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். இது ஏன் நம்ம சொல்ல வரோம்? ஆதன் மீடியாவை பார்த்துட்டு மக்கள் வந்து ஓஹோ இந்த இடத்துல கிரகம் வராங்களா, அப்புறம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், கொஞ்சம் நிதானமாக போகணும், இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நியாயமாக வாழணும், இருக்கிறத வச்சுட்டு வாழணும். அதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம. பயமுறுத்தல இது பேசிட்டு இருக்கோம். அப்போ 8ஆம் இடத்துல குரு வருகின்ற போது பாதிப்புகள் என்பது நிச்சயமாக உண்டு. ஒன்று அவமானப்படக்கூடிய நேரம் கூட வரும். புரியுங்களா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை பார்க்கணும். 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுவும் மறைவுஸ்தானம் தான். அயன சயனஸ்தானம். புரியுங்களா? விரயஸ்தானம். அங்கே பார்க்குறாரு. விரயங்களை சுப விரயங்களாக மாற்றுவார். ஒரு பொருள் சேர்க்கை இருக்கும். என்னதான் அவமானப்பட்டாலும் வாழ்க்கையில் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வாழ்க்கை தனக்காக என்று வருகின்ற போது ஒவ்வொரு மனிதனும் பார்த்தீங்கன்னா உஷாராக இருப்பான். வெளியில் அவமானப்படுவான். புரியுங்களா? ஆனால் தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய குடும்பம். அப்போ சேர்க்கைக்குரிய பொருள் சேர்க்கைக்குரிய இருக்கிற பணத்தை வச்சுட்டு ஒரு இடத்த வாங்குறது, வீடு வாங்குறது, நகை வாங்குறது, இது போன்ற சில விஷயங்கள் நடக்கும். புரியுங்களா? ரெண்டாவது குடும்பத்தை பத்திரமா பார்த்துக்குவாங்க. 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. குடும்ப உறவுகளில் விரிசல் வராது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். பணப்பழக்கம் இருக்கும். ஒரு பக்கம் சங்கடங்கள் வந்து தனிப்பட்ட சங்கடம், அது இல்லை, குடும்பத்தை பாதுகாப்பாங்க. இன்னொரு பக்கம் சந்தோஷமும் இருக்கும். 4ஆம் இடத்துலையும் குரு பார்க்குறாரு. எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. இவர்களுக்கு சந்தோஷம் உள் வாழ்க்கையில் இருக்கும். வெளி வாழ்க்கையில் அவமானங்களும் நெருக்கடிகளும் இருக்கும். இவருக்கா இந்த நிலைமைன்னு நம்ம 2 முகங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும் 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது. புரியுங்களா? இரண்டும் கலந்த காலகட்டம் இது. நன்மையும் இருக்கும், கெடுபலன்களும் இருக்கும். ஆனா என்னன்னா இந்த எச்சரிக்கையா இருக்கும். நீங்க கவனமா இருக்கணும். கவனமா இருந்தா போதும். சமாளிச்சு சொல்லியிருந்தாங்க. 7ஆம் இடத்தில் தனுசுக்கு வர போறார் குரு. என்ன செய்ய போறார் சார்? தனுசு யாரு உங்களை கேட்குறேன்? குரு. குரு தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். ஆமா. புரியுங்களா? நீங்க இந்த தனுசு ராசிக்காரங்களாம் பாருங்க, ரொம்ப உஷாரா இருப்பாங்க. நீங்களாம் சொல்லி சொல்லி பாருங்க, அவங்கள மாற்றவே முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது மட்டும்தான் அவங்க. நீங்க எல்லா பாடமும் உங்கள்கிட்ட கேட்டுக்குவாங்க, அவங்க போய் தனியாக ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனா முடிவு சரியா இருக்கும். புரியுங்களா? குருவினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தனுசு ராசி பிறந்தவங்க. புரியுங்களா? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறி வழிநடத்தக்கூடியவர்களாக, ஆசிரியர்களாக, போதகர்களாக, ஆலோசகர்களாக, புரியுங்களா, ஒரு உயர்ந்த பதவியில் இருப்பாங்க. தனுசு ராசியுடைய பொதுவான தன்மை அது. விருட்சத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு தன்மை இருக்கும், தனுசுல பிறந்தவங்க ஒரு தன்மை. உங்கள் பூர்வ புண்ணிய பலன் தான் உங்களுக்கு இங்கே வந்து பிறக்கிறீங்க, இந்த ராசியில் பிறக்கிறது காரணமே. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாங்க. 6ஆம் இடத்துல குரு. புரியுங்களா? கடந்த காலத்தை பார்த்தீங்கன்னா 7 சனி வர அவங்களுக்கு. இப்போ 4 ராகு இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா ராகு முழுக்க வந்துட்டார். புரியுங்களா? 9க்கு கேது போயிட்டார். இதுதான் ஒரு யோக காலம் என்பது. இப்போ 7ஆம் இடத்துல குரு சப்தமஸ்தானத்தில், 7ஆம் இடத்து குரு ராசியை பார்க்குறார். அப்போ நான் முதல்ல சொல்லிட்டேன், என்ன சொல்லியிருக்கேன், எப்பொழுது ராசியை குரு பார்க்கிறாரோ அந்த ராசினருக்கு யோக காலம். எல்லா அழுக்குகளையும் கழுவி விட்டு ஒரு புதிய வடிவம் எடுத்துடக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு புதிய பரிணாமம் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டமாக தனுசு ராசினுக்கு இந்த காலகட்டம் இருக்கு. நேற்று வரல அவங்க யாரும் இன்னைக்கு யானை மாலை போட்ட கதை தான் உங்களுக்கு. ஒரு பெரிய இடத்துக்கு வந்து நிற்பாங்க. புரியுங்களா? திடீர் அதிர்ஷ்டம், திடீர் செல்வாக்கு, எதிர்பார்த்த உயர்வு, அது பதவியா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், எதிர்பார்த்த உயர்வு, அரசியல்வாதிகளாக இருந்தால் செல்வாக்கு, பதவி எல்லாமும் கிடைக்கும். அவர்களை தலை நிமிர்ந்து வாழ வைத்திடக்கூடிய அளவிற்கு இந்த காலகட்டம் இருக்கும். புரியுங்களா? முதல்ல 7ஆம் பார்வை ராசி கிடைக்குது, 5ஆம் பார்வை 11ஆம் இடத்துக்கு. அது லாபத்தை கொடுத்திடக்கூடிய இடம். புரியுங்களா? பலத்தை கொடுத்திடக்கூடிய இடம். 2வது திருமணத்திற்குரிய இடம். புரியுங்களா? 2வது வாழ்க்கைக்குரிய இடம். அதையும் குரு பார்க்குறாரு. திருமண வாழ்க்கை முறிவு பெற்றவர்களுக்கு நிச்சயமாக ஒரு வாழ்க்கை துணை இந்த காலகட்டத்தில் அமையும். இன்னொரு 9ஆம் பார்வை 3ஆம் இடத்துக்கு. ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல், தொண்டர்களுடைய ஆதரவு, செல்வாக்கு எல்லாவற்றையும் தனுசு ராசினர் இந்த காலகட்டத்தில் அடைவார்கள். ஒரு மிகப்பெரிய யோகம் இருக்குங்க. மிகப்பெரிய யோகம். துலாம் ராசிக்கு அப்புறம் தனுசு ராசி மிகப்பெரிய யோகம். ஓகே ஓகே. ஸோ
சோ மகரத்துக்கு 6ஆம் இடத்தில் குரு வரப்போகிறார், என்ன செய்ய போகிறார்? இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த தமிழ் புத்தாண்டாகட்டும் 24 இந்த 25 இந்த 2 காலகட்டத்திலும் அதிகபட்சமான யோகம் யாருங்கன்னா மகர ராசிக்கு. சனி பயிற்சி முடிஞ்சிருக்கு. 3ஆம் இடத்துக்கு போறாரு. ஆமா. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல ராகு இருந்தார், 9ல் கேது இருந்தார். சனி கொடுப்பதை விட ராகு அதிகமாக கொடுத்துருப்பார். சரிங்களா? தைரியம், துணிச்சலாக செயல்படுறது, நினைச்ச காரியங்களை முடிக்கிறது. சில பேருக்கு வந்து அவங்க பூர்வ புண்ணிய பலனுக்கு ஏற்ப பலன்கள் வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் மகர ராசின்னு இருக்கத்தான் யோகமான காலமாக இருந்தது கடந்த காலகட்டம். 5ஆம் இடத்துல குரு இருந்தார். 5ஆம் இடத்துல குரு இருக்கின்ற போது அவர் 9ஆம் பார்வை ராசி கொடுப்பார். இவ்வளவு நாளும் குரு பார்வையோடு இருந்த ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி. நிறைய விளையாடி இருப்பாங்க, நிறைய சாதிச்சிருப்பாங்க, தேவையானதை அடைஞ்சிருப்பாங்க. இப்போ அடுத்த கட்டத்துக்கு வராங்க. கண்டிப்பாக அடுத்த கட்டணும்னு இருக்கு இல்லையா? நீங்கள் சொன்னீங்க 6ல் குருன்னு சொன்னீங்க. ஊரில் பகை. இப்போ 6ல் குரு வரார். 6ல் வந்து பகையை ஏற்படுத்திடக்கூடிய இடம் தான் 6ஆம் இடம். பகையை ஏற்படுத்தும், நோய்களை ஏற்படுத்தும், விரோதத்தை ஏற்படுத்தும். இதுதான் 6ஆம் இடம். வழக்கினை உண்டாக்கி சங்கடத்தை ஏற்படுத்தும். நேற்று விட நல்லா போயிட்டு இருந்தது. இன்னைக்கு 6ஆம் இடத்துல போய் அமர்கின்ற குரு உங்கள் உடல்நிலையில் சங்கடத்தை ஏற்படுத்துவார். யாருக்கு? மகர ராசினர். எதிர்ப்புகளை அதிகரிப்பார், வழக்குகளை உண்டாக்குவார். அப்போ எச்சரிக்கையாக இருந்திட வேண்டிய காலகட்டம் இந்த 6ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற காலகட்டம். புரியுங்களா? ஒரு பக்கம் அவருடைய சஞ்சார நிலை எதிர்மறையா இருக்கு. பார்வை எப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் பார்வை ராசிக்கு 10ஆம் இடத்துல. இப்போ தொழிலில் பிரச்சனை இருக்காது, வழக்கமாக போயிட்டு இருக்கோம். செய்து வருகின்ற தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், இல்லை உத்தியோகமாகட்டும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லாவே போயிட்டுருக்கும். குருவுடைய பார்வை கிடைக்குது. லாபம் வழக்கத்தை விட ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், முன்னேற்றம் உண்டு. நிச்சயமாக ஜீவிதம் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தா 12ஆம் இடம். ஒரு சந்தோஷகரமான நிம்மதியாக படுத்து தூங்கிடக்கூடிய ஒரு சுப செலவுகளை செய்து சொகுசாக வாழக்கூடிய நிலையினை ஏற்படுத்துவார். அடுத்து 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறார். குடும்பமும் நிம்மதியாக இருக்கும். என்ன பிரச்சனை? இவருக்கு பகை ஏற்படும், இவருக்கு நோய் ஏற்படும், இவருக்கு சங்கடம் ஏற்படும். ஆனால் செய்து வருகின்ற தொழில் நல்லா போகும், பார்த்து வருகின்ற உத்தியோகம் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும். புரியுங்களா? செலவுகள் அதிகரிக்கும், புதிய இடம் வாங்கலாம், புதிய வாகனம் வாங்கலாம். இது போன்ற நிலைகள் இருக்கும். ஒரு பக்கம் நெகட்டிவா இருந்தாலும் மறுபக்கம் பாசிட்டிவ் இருக்கு. ஓகே ஓகே, எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆனா தனிப்பட்ட மனிதருக்கு பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். ஓகே ஓகே. ஏன்னா எதிர்ப்புகளை இவங்களை உருவாக்கிக்கோங்க. புதிய எதிர்ப்புகள் வரும், தேவையற்ற பிரச்சனை உருவாக்குவோம். கும்பம் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு வரப்போகிறார், என்ன பலன்கள் சார்? சுற்றி ஒரு வேலியை போட்டாச்சுங்க, சுற்றி வேலியை போட்டாச்சு, பெரிய கூண்டு போட்டு அடைச்சி வச்சாச்சு. யார? கும்பத்தை. கும்பத்தை. ஜென்மசனி இல்லையா? ஜென்மசனி, 2ல் ராகு, 8ல் போய் கேது, படாத பாடுபடுத்தியாச்சு. 4ல் குரு இருந்தார். இப்போ 5ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகின்ற போது நம்ம துலாத்தை பார்த்து தனுசை பார்த்தோம் இல்லையா? அதுபோல ஒரு சுபிட்சமான காலகட்டம் மனிதனுக்கு. எப்படின்னா, நீ பகை இருக்கட்டும், புரியுற, போராட்டம் இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கை உயருமா, நான் முன்னேற்றம் அடைவேனா, எனக்கு பதவி கிடைக்குமா, எனக்கு எதிர்பார்த்தது எல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் கும்பராசினருக்கு மிக மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கும். மதிக்காத கூட தேடி வந்து மதிப்பாங்க. உங்களை புறம் தள்ளி விட்டு போனோம்லாம் தேடி வந்து, தம்பி நீங்க வாங்க, பாப்பா நீங்க வாங்க, நீங்க வந்து அந்த வேலையை பாருங்க, நீங்க வந்து எங்க பொறுப்புல வந்துடுங்களேன், உங்களுக்கு பொறுப்பு கொடுக்குறேன், இந்த கட்சிக்கு வந்துடுங்களேன், இந்த பதவி கொடுக்குறேன். இது போன்ற நிலையெல்லாம் ஏற்படும். அதுக்கு என்ன காரணம்னா 5ஆம் இடம். இந்த நபர்கள் கும்பராசியில் பிறந்தவர்கள் அவருடைய பூர்வ புண்ணிய பலன்களை அடையக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். பூர்வ புண்ணிய பலன் முக்கியங்க. அது தெய்வர்களும் பூர்வ புண்ணிய பலன் முக்கியம். அதற்குரிய காலமே இப்பொழுதுதான் இவர்களுக்கு வருது. அப்படிங்களா? எவ்வளவு சங்கடம் தான் சரி, அதில் தூக்கி போட்டு தைரியமாக நடமாடக்கூடிய, அச்சமின்றி நடமாடக்கூடிய ஒரு யோக பலன்களை இவர்கள் இப்பொழுது அடைவார்கள். கும்பராசியில் பிறந்த அரசியல்வாதிகள் சரிங்க, புது பதவி கிடைக்கும், அரசியலில் முன்னேற்றம் கிடைக்கும். வேலையை பார்த்துட்டு வராங்களா, ஒரு உயர்ந்த இடத்துக்கு போவாங்க. தொழில் செஞ்சுட்டு வராங்களா, எல்லாமே லாபம் 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 தான். நேற்றோட பிரச்சனை போயிட்டு இருக்கும், இன்னைக்கு லாபம். புரியுங்களா? இவர்கள் தனித்துவம் என்பது இப்பொழுது வெளிப்பட ஆரம்பிக்கும், செல்வாக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த காலகட்டம் தான். எப்படி? இந்த காலகட்டம் இதுதான் யோகமான காலகட்டம். புரியுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்குறேன். அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் இருக்கு,
இது பித்திருஸ்தானம் பாக்கியஸ்தானம் சொல்லுவோம். அதை குரு பார்க்குறாரு. பாக்கியத்தை தேடி கொண்டு கொடுக்க போறாரு குரு. நீ சும்மா உட்காந்தாலும் சரி, உன்னை இழுத்து விட்டுருவோம். நீ போய் அந்த வேலையை பாரு, உனக்கு கார் தரேன், அந்த வேலையை கொடுக்குறேன், அந்த வேலையை நீ போய் பாரு, உனக்கு அந்த பதவி கொடுக்குறேன், அதில் போய் உட்காரு, அந்த கவனிச்சிக்கோ, அந்த மாவட்டத்தை கவனிச்சிக்கோ. இப்படி இல்லாமல் நிலை கும்பராசிக்காரங்களுக்கு வரும். பாக்கியம் பெருகும். புரியுங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் லாபமும் வரும். எல்லாம் தொட்டதெல்லாம் லாபம். ஒரு மனிதனை வச்சு செஞ்சுட்டாங்க இந்த சனி ராகு கேதுன்னு. ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு. இப்போ குரு தான் வர 5ல் உட்கார்றாரு. எல்லாற்றுக்கும் ஒரு மாற்று வழியை காமிச்சு, இந்தாம்பா உனக்கு நல்ல நேரம், பார்த்துக்கோ, முன்னேறிக்கோ, நல்லா இரு என்ற நிலை வந்திருக்கு. லாபமும் வரும், செல்வாக்கு வரும், அந்தஸ்து வரும், குடும்பத்தில் முன்னேற்றம் இருக்கும், தடைப்பட்ட வேலைகளை நடந்தேறும், தனித்திறமை வெளிப்படும். அற்புதமான நேரம். சொந்த வீடு மனை எல்லாமே என்ன நினைத்த கனவுகள் நனவாகும். மீன ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு குரு வந்து பெயர்ச்சி ஆகிறார். என்ன மாதிரியான பலன்கள் வரப்போகுது சார் அவங்களுக்கு? 2 விஷயம் பார்க்கணும். முதல்ல இருந்த இடம் லாபமான இடமெல்லாம் முதல்ல பார்க்கணும். 3ஆம் இடமும் அவ்வளவோ நன்மையான இடம் இல்லை. இப்போ 4வது இடத்துக்கு போறாங்க. புரியுங்களா? என்ன சொல்றாங்கன்னா, தர்மபுத்திரர் 4லே வனவாசம் போகும்படி ஆனது. பாண்டவர்கள் 4ஆம் இடத்துல குரு வருகின்ற போதுதான் அவர்கள் ஆட்சியை இழந்து விட்டு காட்டுக்கு போறாங்க. புரியுங்களா? அது 4ஆம் இடத்து குரு செய்கின்ற வேலை. நீங்க ஒரு வேலையில் இருக்கீங்க, குடும்பத்தோடு இருக்கீங்க, செல்வாக்கோடு இருக்கீங்க, அதையெல்லாம் விட்டுட்டு வேறு ஒரு இடத்திற்கு, தலைமறைவான இடத்திற்கு, எங்கேயோ தொலைவான ஒரு தேசத்திற்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். எதிர்பாராத மாற்றம் ஏற்படும். இல்லை உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையோ மற்ற சூழ்நிலையோ உங்களையும் இடமாற்றம் செய்ய வைக்கும். இந்த நேரத்தில் பார்க்கும்போது உங்களுடைய பாணியில பேசணும்னா ஜென்ம சனி திருக்கணிதப்படி. புரியுங்களா? 12ல் போய் ராகு இல்லைங்களா? 6ல் கேது இருக்கார். ஆனால் 12ல் இருக்கிற ராகுவும் ஜென்ம சனியும் ஒரு பக்கம் வச்சு செய்வாங்க. இப்போ 4ல் போய் இவரு உட்காரும்போது இங்கே இருக்கிறத விட வேற எங்கேயும் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிடலாமே, இந்த ஊரை வியாபாரம் பண்ணுறத விட இன்னொரு ஊரில் போய் வியாபாரம் பண்ணலாமே, குடும்பத்தை விட்டு பிரிச்சு கொண்டு போயிடுவார். இல்ல குடும்பத்தோட கூட கொண்டு போயிடுவார். குடும்பத்தை விட்டு பிரிக்க மாட்டாரு, குடும்பத்தோட கூட போவார். புரியுதுங்களா? அப்ப இந்த ஊரை வேலையை பார்த்துட்டோம், முன்னேற்றம் இல்லை, நான் வேற எங்கேயாவது போய் வேலையை பார்த்து தேடுவேன், இந்த வேலை வேண்டாம் என்ற ஒரு எண்ணமும் வரும். புரியுங்களா? ஒரு தனியார் நிறுவனமா, வெளியூர் வாசம், இல்லை வேற வேலை, அதுக்காக இடம் மாறுது, இல்லை அரசாங்க வேலையா, இருக்கிற ஊரை விட்டு வேற ஊருக்கு பதவி மாற்றம், பணி மாற்றம், இது கிடைக்கும். 4ஆம் இடம் வந்து சுகஸ்தானம். முதல்ல உங்க சுகத்தை கெடுத்துடுவார், அலைச்சலை அதிகரிப்பார். புரியுங்களா? இந்த சுகத்தை கெடுப்பார், அலைச்சலை அதிகரிப்பார்னு ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயம் இருக்குல்ல, உங்களுக்கு நான் இதை கொடுத்துட்டேன், அலைச்சலை கொடுப்பேன், உழைப்பை கொடுப்பேன், உங்க சுகத்தை கெடுப்பேன், ஆனா அது அப்படியே நீடிக்குமான்னு பார்த்தீங்கன்னா அவருடைய 5ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்குது, ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குது. அப்போ என்னதான் கொடுத்தாலும் உன்னை பாதுகாத்துட்டு இருப்பேன், உனக்கு அவசரமா இருப்பேன். நீ கஷ்டத்தை கொடுத்து பார்க்குற, நீ என்ன பண்றன்னு. புரியுங்களா? என்ன பண்ண பார்க்குற, உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாதான் கொஞ்சம் நீ வாழ்க்கையில மாற்றம் வரும். உனக்கு நீயே வாழ்க்கையை புரிஞ்சுக்குவ. ஏன்னா நீயே வந்து என் ராசியில பிறந்தவ. எப்படி? மீன ராசி குருபாவுடைய ராசி. புரியல? என் ராசி தான் உன் ராசி, என்னுடைய புத்திரன் புத்திரி தான் நீ. உன்னை சோதிக்கலையே நான். அப்போ நீ என்ன பண்ண பார்க்குறேன்ல, அப்போ இந்த கஷ்டத்தெல்லாம் கொடுக்குறேன், எப்படி சமாளிக்க பார்க்குறேன், உன்னை பாதுகாப்பு பண்ணுறேன். புரியுங்களா? 8ஆம் இடத்தை பார்க்குறேன். அப்போ கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். இப்போ இவங்க மறைவு ஸ்தானம் இல்லையா? அப்போ மறைவான விஷயங்களை செய்கின்ற போது அது அம்பலப்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஒரு விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம். தொழிலில் இவர்கள் கவனமாக இருக்கணும். செய்து வருகின்ற தொழிலில் ஆதாயம் கிடைக்கும், உத்தியோகத்திலையும் ஆதாயம் இருக்கும், ஆனால் நேர்மையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும், இருக்கணும். சரிங்களா? இருந்தால் நல்லா இருப்பாங்க. 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ அங்கே ராகு இருக்காரு. இப்போ அது விரயஸ்தானம். அப்படிங்களா? அந்த விரயஸ்தானத்தை குரு பார்க்கின்ற போது செய்கின்ற விரயங்கள் எல்லாம் சுப விரயங்களாக மாறும். அது ஆதாயமாக தான் இருக்கும். இப்போ பயப்பட அவசியம் இல்லை. வாழ்க்கை என்னன்னா 2 முகங்களை பார்த்திட வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு. ஒரு பக்கம் நெருக்கடி இருக்கும், ஒரு பக்கம் சாதகமும் இருக்கும். கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய காலகட்டம். இதுதான் பொதுவான நிலை இவர்களுக்கு. 12 ராசினருக்கும் பொதுவாகவே குரு பகவான் ஒரு பக்கம் பாதகத்தை ஏற்படுத்தினாலும் மறுபக்கம் யோகத்தை கொடுக்கிறார். கண்டிப்பா.
ஸோ 12 ராசிகளுக்கும் பொதுவான ஒரு பலன்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்கவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கும்போது தான் குரு எந்த அளவுக்கு நன்மைகளையும் கொடுக்க இல்ல போறார். அற்புதமான ம், இந்த மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. ம், என்னன்னா இது நாம் வந்து இதை தெளிவுபடுத்தி ஆகணும். இப்போ 9 கிரகங்களுடைய காரகம்னு இருக்கு. 12 வீட்டுக்கும் அந்த கிரக அதிபதிகள் காரகம் பண்ணிட்டு இருக்காங்க. திசா புத்தி வேறையா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். ம், நம்ம பேசுறது என்னன்னா குரு பகவான் இங்க சஞ்சரிக்கின்ற போது அவர் எந்த விதமான பலன்களை வழங்குவார். புரியுங்களா? கோச்சார ரீதியாக இந்த பலன் வழங்குவார். ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமா ஒரு கும்பராசின்னு வச்சுக்கலாம். ம், திசா புத்தியும் கெட்டு போச்சு. எல்லா கிரகங்களும் பாதகமா இருக்காங்க. அப்போ வந்து குரு பகவான் சாதகத்தை ஏற்படுத்துவார். ம், இல்ல எல்லா திசா புத்தி பலமா இருக்கு, கிரக அமைப்புகள் பலமா இருக்கு, அப்பையும் குரு பகவான் சாதகமாக எடுத்து சஞ்சரிக்கிற போது சாதகத்தை கொடுப்பார். பயப்பட அவசியம் இல்லை. சுய ஜாதகத்தை பார்ப்பது என்பது ம், ம். ஒவ்வொருவருக்கும் மிக அவசியம். இப்போ நம்ம பயமுறுத்தி இருக்கோம் பாருங்க சில பேருக்கு. ஆமா. அவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை என்னன்னா, ஒரு வேண்டுகோள் என்னன்னா, சுய ஜாதகத்தை பார்த்துக்குங்க. ம். என்ன திசா புத்தி நடக்குது, எந்த குரு எங்க இருந்தாரு, ஆட்சியா இருந்தாரா, உச்சமா இருந்தாரா, எங்க இருந்தா அதை பாருங்க. பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வாங்க. ஓகே. நம்ம பொது பலனை சொல்லியிருக்கோம். ம். அவர்களுக்குரிய தனிப்பலன்களை அவர் தெரிந்து கொள்வது என்பது அவளுக்கு நன்மையாக இருக்கும். கண்டிப்பாக சார். பொதுவாகவே 12 ராசிகளுக்கான ஒரு பொதுவான ஒரு பரிகாரம்னா என்ன பரிகாரம் செஞ்சா சிறப்பாக இருக்கும்? இப்போ யாரை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்? ம், குரு குருவை பகவான். பத்தி பேசிட்டு இருக்கோம். குருவினுடைய பாதத்தை சரணடைவது மட்டும்தான் இங்கே சிறப்பானதாக இருக்கும். ஒரு தகவலை சொல்லி ஆகணும். எல்லாருமே குரு குரு சொல்லிட்டு தட்சிணாமூர்த்தி போய் பார்க்குறாங்க. ம், ம், தட்சிணாமூர்த்தி சிவனுடைய மறு அவதாரம். நீங்க இந்த நவகிரக ஸ்தலம் அமைந்த இடங்கள் புற பாருங்க, சிவனுடைய ஆலயமா தான் இருக்கும். ஆமா. ம், புரியுங்களா? சிவன் தான் எல்லாரையும் உருவாக்குறார். நவகிரகங்களையும் படைத்து அவர்களுக்குரிய பணிகளை கொடுக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் பாதகம் ஏற்பட்டாலும் சரி, இல்லை சாதகமாக இருந்தாலும் சரி, ஒரு முறை குரு பகவானுடைய ஸ்தலங்களுக்கு, இந்த ஆலங்குடி ஆகட்டும், இந்த சென்னையில் இருக்கிறவங்களுக்கு பாடி திருவள்ளிதாயம் ஈஸ்வரன் கோயில் இருக்கு, ம், திட்டை ஆகட்டும், சரிங்களா, குருவுடைய ஸ்தலங்களுக்கு சென்று வருவது நன்மையாக இருக்கும். இன்னொரு பக்கம் என்னன்னா, வியாழக்கிழமையில நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு ஒரு மல்லிகைப்பூ சாத்துறது, ம். மஞ்சள் வஸ்திரம் சாத்துவது செய்துட்டு வாங்க. நிச்சயமா அவர் சுப பலன் கொடுப்பார். கண்டிப்பா. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.